நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பற்றிய தொகுப்புகள் அங்கே மின்வலையில் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு இடைக்கிடை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நோயிங் அவர் ரூட்ஸ் என்ற அந்த வலைத்தளத்துக்கு நீங்கள் போனீர்களானால் அங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பற்றிய தொகுப்புகள் எல்லாம் நாங்கள் வாராந்தம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி அங்கு ஏற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தேவையான நேரம் அவற்றை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நாங்கள் இதை ஒரு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒலி நாடாவாக அதை நாங்கள் வெளியிடுவதற்கும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நிகழ்வுகள் பற்றி நாங்கள் உங்களுக்கு பின்னர் அறிவிப்போம். சில விடயங்களை நாங்கள் இங்கே கூறும்போது நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்கலாம். அந்த தொடர்பு கொள்கின்ற தொடர்பு இலக்கங்களை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனவே புதிதாக சேர்ந்து கொள்ளும் நேயர்கள் அவற்றை குறித்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். முதலாவது தொடர்பு இலக்கம் 4162672100 4162672100. இன்னும் ஒரு இலக்கம் இருக்கிறது 416 2673999 3 தரம் 9, அதாவது 3999. 4162673999. மேலும் அதிகமாக இன்னும் ஒரு மூன்றாவது தொடர்பிலக்கமும் இங்கே இருக்கிறது. அதையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 4162678200. 4162678200. இந்த மூன்று தொடர்பு இலக்கங்களிலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். மற்றும்படி நேயர்கள் தயவு செய்து கவனிக்க வேண்டியது, இப்போ ஒரு நேயர் கேட்ட கேள்விகளுக்கு டாக்டர் அவர்கள் விளக்கமாக பதில் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அநேகமாக நீங்கள் இணைப்பில் வந்தால் நான் உடனே உங்களை அந்த இணைப்பை தொடர்பு படுத்த மாட்டேன். காரணம், அவருடைய அந்த விளக்கத்தை நான் இடைநிறுத்த விரும்புவதில்லை. எனவே சில வேளைகளில் நாங்கள் உங்களுடைய தொடர்பை சில நிமிட நேரங்களுக்காவது காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். எனவே தயவு செய்து நீங்கள் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். பெரும்பாலான நேயர்கள் எனக்கு தெரியும் தொடர்பு கிடைக்கவில்லை என்ற இயக்கத்தோடும் இருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னென்றால் எங்களுடைய அந்த விளக்கம்
எல்லோரும் சென்றடைய வேண்டும். அதிலே இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் கிரகித்து கொள்ள வேண்டும். அதனாலே நான் இடையில உங்களுடைய கேள்விகளுக்காக நான் தொடர்பை ஏற்படுத்தினால் டாக்டர் அவர்களுடைய அந்த என்ன கருத்தோட்டம் இதனால் ஓரளவுக்கு தடைப்படலாம் என்ற ஒரு காரணத்துக்காக நான் அந்த தொடர்புகளை உங்களை காத்திருக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து செயல்படுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு சிறிய கதையோடு இதில் என்னென்றால் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி எங்களுடைய வாழ்வோடு எங்களுடைய சமயம் இணைந்திருக்கிறது என்பதை மட்டும் அல்லாமல் வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ விஷயமான வெவ்வேறு கோணங்களிலே வாழ்வை அனுபவித்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் தெரிவுபடுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய சில விஷயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அண்மையிலே நான் மின்வலையில் வந்த ஒரு இமெயிலில் வந்த ஒரு விடயத்தை உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். முக்கியமாக பெற்றோருக்கு இந்த விடயம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இதை இன்றைக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூறிவிடலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இது ஒரு கதை, உண்மையாக நடந்ததோ இல்லையோ அதனுடைய முக்கியத்துவம் என்னென்றால் அது கூறுகின்ற பாடம். ஒரு பிள்ளை இருந்தார். அவர் மிகவும் படிப்பிலே கெட்டிக்காரன். முதலாவது பிள்ளையாக வகுப்பிலே வந்து அவர் பட்டதாரியாக வந்து பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏற்ற உத்தியோகம் பெறுவதற்காக அவருக்கு ஒரு நேர்முக பரீட்சைக்கு வரும்படி அழைப்பு வந்தது. அங்கே அவர் அந்த முகாமையாளர், அந்த கம்பெனி அதனுடைய நிர்வாக முகாமையாளரோடு அவர் தனியாக இருந்து அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே நடத்துகின்ற அந்த முறை வாழ்க்கையோடு இவர் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறார் என்ற பார்வைதான் முக்கியம். அதோட அவருடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே நேரத்தில் இவர் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செய்திருக்கிறாரா, படிப்புக்கு அப்பால் ஏதாவது செய்திருக்கிறாரா என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அதுதான் ஒரு முழுமையான கல்வி. படிப்பு ஒரு பகுதி, அதே நேரத்தில் வாழ்க்கை அனுபவத்துக்கு உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்திக் கொள்வது இன்னும் ஒரு பகுதி. அது மிக முக்கியமான பகுதி. அதை நாங்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த பகுதியை பற்றி அதிக அக்கறை கொள்வதில்லை என்பதை நான் இங்கே உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அப்பொழுதாக இவர் அவருடைய சான்றிதழ்கள், சர்டிபிகேட் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு நீங்கள் திறமையாக செய்திருக்கிறீர்கள், நன்றாக படித்திருக்கிறீர்கள், சரி உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் பின்னணி என்ன என்பதை அவர் கேட்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், எனது தகப்பனார் நான் 3 வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். நான் தான் ஒரே ஒரு மகன், எனக்கு வேறு சகோதரங்கள் கிடையாது. எனது அம்மா அதிகம் படிப்பறிவில்லாதவர். அவர் கூலி வேலை, அதாவது வீட்டிலே போய் ஒவ்வொரு வீடுகளிலே போய் உதவிகள் செய்து பாத்திரங்கள் சுத்தமாக்கி துணிகள் துவைத்து என்னை வளர்த்து படிப்பித்தார். அவர் உழைத்த ஊதியத்தில் தான் நாங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்தக்கூடியதாக இருந்தது. வறுமை நிலையில் நான் வாழ்ந்து இப்பொழுது ஓரளவுக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அதற்காக நான் என்னுடைய அம்மாவுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் கேட்டார், உங்கள் தாயார் உங்களை படிப்பிப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார், அவரை பற்றி அவரோடு அவருடைய பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களை பற்றி நீங்கள் கலந்துரையாடி இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், அம்மா என்ன இந்த நேரம் படிப்படி என்றுதான் சொல்லுவார், நான் வேறு விஷயங்கள் ஏதாவது இப்படி கஷ்டங்கள் நஷ்டங்களை நீ அறிந்து கொள்ள தேவையில்லை, படிப்புத்தான் உனக்கு முக்கியம் என்று என்னை நேரம் ஊக்கித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னார். அப்ப அவர் சொன்னார், நீங்கள் இன்றைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போன பின்பு அம்மாவோடு அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்களை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடத்திவிட்டு நாளைக்கு என்னை
சந்தியுங்கள் என்று அனுப்பினார். அவருக்கு அப்போ ஒரு ஆச்சரியமாக இருந்ததே, இதையெல்லாம் அவர் கேட்கிறார், வேலை சம்பந்தமான விஷயம் இல்லை, இவர் கேட்க வேணும் உண்டு என்றாலும் அவர் சாயங்காலம் போய் அங்கே தாயாரோடு பேசிய பொழுது தாயார் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அப்பொழுதுதான் மகனோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பல்வேறு கஷ்டங்களை அவர் எவ்வாறு சமாளித்து இந்த தனக்கு ஒரு நல்ல நிலை படிப்பை கொடுத்தார் என்பதை பற்றி அவர் கவனித்திருக்கும் போது அவருடைய கையை இவர் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. தாயாருடைய கையை அதெல்லாம் அப்படியே சுருங்கி பல்வேறு இடங்களிலே காய் மாதிரியும் காயங்களோடு அதை இருக்க பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இந்த தாயார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வந்தது. இருவரும் இதை பற்றி கலந்து ஆலோசித்து மிகுந்த கவலையுற்று அழுதே விட்டார். இவ்வாறான ஒரு நிலையிலே எங்களுடைய குடும்ப நிலைமையை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதனுடைய தாற்பயம் கட்டாயம் தேவை. அது ஏனென்று கேட்டால், வாழ்க்கை இப்பொழுது அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தேவையானவற்றையெல்லாம் செய்கிறீர்கள். காரணம், அவர்கள் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது ஒரு உயரிய நோக்கு, அது ஒரு நல்ல நோக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் 2 வேலை செய்கிறீர்கள், ராப்பகலாக உழைக்கிறீர்கள், அம்மாவும் அப்பாவும் எத்தனை விதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று பிள்ளைகளுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் ஒரு தாங்கள் எவ்வாறு வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டும் என்ற அந்த மன வலிமையும் சிறுவயதிலிருந்தே நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. அடுத்த நாள் அவர் மேனேஜர்களை சென்று அவரோடு பேசும் பொழுது அழுதை விட்டார். அப்பொழுதுதான் மேனேஜர் சொன்னார், வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நீங்கள் உங்களோடு வேலை செய்கிறவர்களுடைய சுக துக்கங்களை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கின்ற பொழுது உங்களோடு வேலை செய்கின்ற சக ஊழியர்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் அணிந்திருந்தால்தான் அவர்கள் உங்கள் மீது பற்றும் பாசமும் வைத்து செய்கின்ற வேலையை திருப்தியாக செய்வார்கள். அதுதான் முக்கியம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் இந்த எனது கம்பெனியை கட்டி எழுப்பி இருக்கிறேன். ஏனென்றால் நான் அவ்வாறு கஷ்டப்பட்டவன். அந்த நிலைமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களுக்கு தக்க மாதிரியான உதவிகளை செய்து இந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். அதையே நான் உம்மிடவும் எதிர்பார்க்கிறேன் என்று மனம் திறந்து பேசினார். உண்மையிலே இந்த வாழ்க்கை என்பது படிப்பு மட்டும் அல்ல என்பதையும் நான் இங்கே வலியுறுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நல்ல ஒரு சிந்தனையோடு ஆரம்பிக்கிறோம் என்ற மன திருப்தியோடு இப்பொழுது டாக்டர் அவர்களை இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் உங்களை இந்த ஆவணி ஞாயிறன்று, இன்றைக்கு ஆவணி மாதத்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலே உங்களை மீண்டும் இந்த விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அவர்கள் ஒக்குபேஷனல் ஹெல்த் என்று சொல்லுவார்கள். அதாவது தொழிலிடத்திலே எங்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், சக ஊழியர்களுடனான அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி குறிப்புகளை வழங்கியிருந்தார். அருமையான குறிப்புகள். அதிலிருந்து எமது விஞ்ஞான விளக்கங்களுக்கு செல்லும் முன்னால் சில குறிப்புகளை கூறி அமைய விரும்புகின்றேன். கடந்த சில வாரங்களாக டொரண்டோவிலே ஒரு ஞான மழை பொழிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த சுவாமினி ஸ்திரானந்த சரஸ்வதி அம்மையார் அவர்கள், இந்த பெயர் நீட்டமாக இருந்தாலும் அவர் எமது யாழ்ப்பாணத்து புலோலியைச் சேர்ந்தவர்.
அப்பதான் இலங்கையிலே சிறு வயதிலேயே அவருக்கு இந்த பக்தி நாட்டமும் வைராகியமும் இருந்திருக்கின்றது. 18வது வயதிலேயே அந்த அங்க இருந்த ஆசிரமம் இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த ஒருவர் வைத்திருக்கிறார் சுவாமி ஒருவருடைய இன்றைக்கும் இருக்கின்றது. அங்கே இன்னொரு சுவாமி அவர்கள் போய் அவர்கள் அந்த பிரசங்கம் செய்து பாடல்கள் பாடிய பொழுது அவர் உடனடியாக அவரிடம் போய் கேட்டாரா, நானும் வந்து ஜாயின் பண்ண போறேன். சொன்னதான், நீ சின்னப்பன், உனக்கு வயசு வர வேணும் என்று சொல்லி விட்டு விட்டார். அதற்கு அப்பாறு அவ கொழும்பிலே வந்து கல்வி கட்டு ICMA கல்வி கட்டு இருந்த காலத்திலே ராமகிருஷ்ண மிஷனுடன் போய் அங்கே இருக்கிற வகுப்புகள் சற்சங்கங்களில் கலந்து கொண்டு 24வது வயதிலே தன்னுடைய முழு நேர பணியாக ராமகிருஷ்ணனிடம் போய் இந்தியாவுக்கு சேருகின்றார். இது ஒரு அந்த இளமையிலே வருகின்ற அந்த வைராகியம் மிக மிக அருமை. இப்ப பலருக்கு வைராகியம் வரும், பரீட்சையிலே தோல்வி வந்தவர்கள் வைராகியம் வருவதுண்டு, வாழ்க்கையிலே உறவுகளை இழந்த பொழுது வைராகியம் வருவதுண்டு, காதலில் தோல்வியிலே ஒரு வைராகியம் வருவதுண்டு. இது அப்படி அல்ல, அது இளமையிலேயே அந்த நாட்டம் இருந்தது. அப்ப எமது மண்ணிலே அப்படி ஒருவர் பிறந்து வளர்ந்து வந்திருக்கின்றார் என்பது எமக்கு பெருமைதான். ஆனா வளமை போல எமது மண்ணிலே உள்ள மக்கள் அவருடைய பெருமையை சிந்திப்பதில்லை. இது எங்களுக்குரியது. நாங்கள் யுவசுவாமியில் இருந்த பொழுது அவருடைய பெருமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, பாராட்டவில்லை. இப்ப அவருடைய கண்டெம்பரரியாக வாழ்ந்தவர் தான் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியை எத்தனையோ இந்திய மக்கள் அணுகி இருந்து அவருடைய வார்த்தையில் இருந்த முத்துக்கள் எல்லாவற்றையும் முழுநேர பணியாக அவருக்கு பக்கத்தில் இருந்து குறிப்பிட கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ரமணருடைய புஸ்தகங்களாக இன்றைக்கு கிடைக்கின்றன எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அப்படி செய்வதில்லை. அப்படி எங்களுக்கு அந்த பாக்கியம் குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். அதனால எங்களுக்கு அவருடைய அருமை தெரியாமல் இருக்கின்றது. பலவிதமான குருமார்கள் சாமிமார்கள் எல்லாரும் வருவார்கள். நாங்கள் டிக்கெட் எடுப்போம், போவோம், வணக்கம் செலுத்துவோம், பாத நமஸ்காரம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இப்படியான உண்மையான தூய ஞான குருமாரை இனம் கண்டு அவர்களை போட்டி அவர்களை அணுகி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு சேவை செய்து பங்கு கொள்ளுகின்ற பாக்கியம் எங்களுக்கும் அது முற்பிறப்பு புண்ணியம் இருந்தால் கிட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த சம்பிரதாயத்திலே அவருடைய இப்போ பெயர் சுவாமி என்பவருடைய பெண்பால் சுவாமினி. சிவானந்த என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தீட்சா நாமம், அவருடைய குருவினால் கொடுக்கப்பட்ட தீட்சா நாமம். சரஸ்வதி என்பது சந்நியாச சம்பிரதாயங்களில் உண்டு. 10 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. காஞ்சி காமகோடி பீடம் இருக்கின்றது, அங்கேயும் அந்த சரஸ்வதி சம்பிரதாயம் இருக்கின்றது. அவர்கள் முடிவிலே சரஸ்வதி என்று முடியும். அதே மாதிரி சிருங்கேரிக்கு இன்னொரு சம்பிரதாயம் இருக்கின்றது. அதே மாதிரி ராமகிருஷ்ண மடத்திலே பூரி சன்னியாசம், அந்த பூரி என்று முடியும். அப்படி அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே கடந்த சில வாரங்களாக வந்திருந்த பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பலவிதமான வகுப்புகளை, குழந்தைகளுக்கு ஏற்ற வகுப்புகள், அந்த ஸ்லோகங்கள், அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லிக் கொடுத்து இறைவனை எல்லாருக்கும் தெரியும் இறைவன் இருக்கின்றார் என்று சரி இருக்கின்றார். அவருடன் நாம் எப்படி உறவாடுவது, சைவம் என்றால் என்ன, சிவ சம்பந்தமாவது செய்வம். அப்ப சிவ சம்பந்தம் என்றால் அப்புறம் அந்த சம்பந்தம் கொண்டாடுறது எப்படி என்ற கேள்வி இருந்தால், அந்த உறவை கொண்டாடுவது எப்படி என்றால் அதுக்குத்தான் பூஜை, தியானம், ஹோமம். இந்த பூஜையை எப்படி செய்வது, எப்படி வந்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த பூஜை முறைகளை பல இடங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். மிஸ்ராவில் இருக்கிற ஜெயதுர்கா ஆலயத்திலே 4 தினங்கள் பிள்ளைகளை வைத்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரியாக சாய் அமைப்பு, சாந்தா டீச்சர் நடத்துகிற சாய் அமைப்பிலே குழந்தைகளுக்கு 10 நாட்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரி எங்களுடைய கோடைக்கால ஞாயிற்றுக்கிழமைகள் நடக்கின்ற அந்த குழந்தைகளுக்கான பயிற்சி பற்றி சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு நேரம் வந்தது. அங்கேயும் அவற்றை சொல்லிக் கொடுத்தார். அத்தோடு பெரியவர்களுக்கு பலவிதமான ஆத்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்போது அவர் வடமொழியில் உள்ள சாஸ்திரங்களில் மிகவும் புலமை பெற்றவர், சமஸ்கிருதம் நன்றாக படித்தவர், வேத சாஸ்திரங்களை கற்றவர், உபனிஷதங்களை கற்றவர். ஆயினும் பெண்களும் 4ஆம் வருணத்தவரும் வேதம் ஓதக்கூடாது என்ற தர்மத்தையும் உணர்ந்தவர். அந்த வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உணர்ந்தவர். அவருடைய அந்த விஷயங்களை நாங்கள் கேட்கலாம், வாசிக்கலாம். அவருடைய உண்மைகளை அவர் பகவத்கீதை, சங்கருடைய தத்துவபோதம், மற்றது பககோவிந்தம் போன்ற நூல்கள், மற்றும் சாதன பஞ்சகம் என்ற நூல்கள் அவர் கடைசி காலத்திலே வந்து ஒவ்வொரு முறையும் இது விடுமுறை காலத்தில் தான் நடக்கிறது. சாட்டர்டே சண்டே சில நடக்கும். கடைசியாக பார்த்தால் இங்கே இருந்த இளைஞர்கள் 5 பேர் அவர்கள் கேட்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி ஒரு வாரமும் எவ்ரி வீக் டேஸ்ல ஈவினிங்ல சத்சங்கம் நடந்தது. அது அவருடைய ஆர்வம், அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம். அப்படி ஒரு அது ஒரு வர்ஷினி என்றால் மழை,
ஞான வர்ஷினி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த இது நடத்தி நேற்று அவர் மீண்டும் இந்தியாவுக்கு பயணமாயிருக்கிறார். இந்தியாவில தான் தற்பொழுது இருக்கின்றார். அப்ப அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனவு என்றுதான் சொல்ல வேண்டும். பலர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அடுத்தடுத்த சந்தர்ப்பம் வரும்போது சொல்லலாம். சில பேருக்கு பிடிப்பதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால் பிடிக்காதுதான் சில பேருக்கு. சமயத்துல சாஸ்திரங்கள், அதாவது யாரிடம் கேட்க வேண்டும் என்பதிலே ஒரு இது இருக்கின்றது. இப்ப எல்லாம் சமய விஷயத்தை பற்றி பல கேள்விகள் எங்கள் எல்லாருக்குமே இருக்கின்றன. சந்தேகங்கள் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன, நடைமுறை பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் யார போய் கேட்க வேணும் என்றால், அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கலாமா, இவர்கிட்ட கேட்கலாமா, அந்த குருக்கள்கிட்ட கேட்கலாமா, இந்த ஐயர்கிட்ட கேட்கலாமா, இந்த சுவாமிகிட்ட கேட்கலாமா, இல்லாட்டி இந்த டாக்டர்கிட்ட கேட்கலாமான்னு கேட்கணும். யாரிடம் எது கேட்டாலும் அந்த பிரச்சனைக்குரிய விடை எங்கே இருந்து வர வேண்டும் என்றால் எமது அடிப்படை நூல்களில் இருந்து வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நாங்கள் மெடிசின்ல சொல்லுவோம் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸாக சமயத்தில் வர வேணும். இந்த வேத நூல்கள்ல இப்படி சொல்லி இருக்கு, ஆகமங்கள்ல இப்படி சொல்லி இருக்கு, இதிகாசங்கள் புராணங்களிலே இப்படி சொல்லி இருக்குது, என்னுடைய தேவார திருவாசகங்கள் திருவர்களிலே இப்படி சொல்லி இருக்கு, மேகண்ட சாஸ்திரங்கள்ல இப்படி சொல்லி இருக்கு, எங்களுடைய ஞானிகள் அருளாளர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை, அந்த குழப்பத்துக்கு ஒரு விளக்கத்தை, நடைமுறை பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஒருவர் கொடுத்தாரால் அது ஆதாரபூர்வமான பதில். அவருடைய வாக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் எங்கே எங்களுடைய சமய சாஸ்திரங்களிலிருந்து நாங்கள் முரண்படுகின்றோமோ, வேறுபடுகின்றோமோ, அல்லது சில பேர் சொல்லுவார்கள் இந்த காலத்துக்கு இதெல்லாம் சரிவராது, அப்படி சொல்றது இருக்கவில்லை. இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டவை. எக்காலத்திலும் எவருக்கும் பொருந்தக்கூடிய விதத்திலே அவை இருக்கின்றன. காலதேச வர்த்தமானது ஏற்றமாறு மாறுறதுகள் வேற இருக்கின்றது. அப்ப அப்படி அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் அந்த அத்தாரிட்டி questionable. அங்கே ஒரு ரெட் மார்க் வந்துடுது. அப்ப இப்படி எமது சாஸ்திரங்களில் 100% ஃபெய்த், 100% நம்பிக்கை, எமது இறைவனில் 100% நம்பிக்கை. கன பேருக்கு இறைவனிலேயே நம்பிக்கை கிடையாது. கன பேருக்கு இறைவனிலே நம்பிக்கை கிடையாது. கன பேர் சொல்ல நினைப்பார்கள் எங்களுடைய காசு குணத்தினால இதை வளர்த்துக் கொள்ளலாம், அல்லது எங்களுக்கு ரிசோர்சஸ் இருந்தால் வளர்த்துக் கொள்ளலாம், அப்படி செய்து இப்படி செய்து, அல்லது எங்களுடைய நாவன்மையினால வளர்த்துக் கொள்ளலாம், இங்கே பிரசங்கம் பண்ணி அங்கே பேச்சு கொடுத்து இந்த வானொலியை பேசி வளர்த்துக் கொள்ளலாம், அல்லது எங்களுடைய என்ன சொல்லுவார்கள் எங்களுடைய திறமையினாலே வளர்ப்புகள். அப்படி எல்லாம் அல்ல. எங்களுடைய சமயம் வளர்வது இந்த ஞானிகள் குருவானுடைய ஞானத்தினாலையும் தவத்தினாலையும். இது not by the material resources, not by the intellectual expertise, it's by the divine wisdom imparted and our practice of spirituality. அப்ப இந்த விதத்திலே அவர் வந்தது மிகவும் அருமையான ஒரு பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். சில பேர் அவரை தூட்டியும் இருக்கின்றார்கள் பகிரங்கமாக கூட. அதே சில பேருக்கு அருமை தெரியாது, அறியாமைன்னு சொல்லுவார்கள். பத்தினி திருமந்திரத்தில் இருக்கு, பத்தினி பெண்கள், பக்தர்கள், உண்மையான பக்தர்கள், தத்துவ ஞானிகள், இப்படிப்பட்ட தத்துவ ஞானத்தை அறிந்தவர்கள், சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர், அவர்களுடைய மனம் கலங்கும்படி செய்தவர்கள், அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்பிடும். ஒரு வருஷத்துல அவர்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே நில குலைஞ்சு போகும். சத்தியம் இது சதா நம்பி ஆணையே, நம்பி மீது ஆணையிட்டு சத்தியம் என்று சொல்லி திருமூலர் இதை சொல்லுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட இது இருக்கின்றது. இந்த பிறப்பிலே அது மறுபிறப்பிலே வரும் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த பிறப்பில் செய்த பாவங்கள், சில பாவங்கள் இன்னைக்கே வந்துவிடும். சுந்தர சொல்லுகிறார், குற்றொருவரை குறை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள். ஒருவரை குறை செய்து கொலை, களவு, குறை சொல்லுதல், அவர்களுக்கு அநியாயம் செய்தல் எல்லாம் இன்னையே வரும் திண்ணமே, இந்த பிறப்பிலே விரும்பி அடிக்கும். கவனமா இருக்கணும். அதான் வள்ளுவர் சொன்னார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். அதே மாதிரி ஆண்டவர் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். விரோதிகள் என்றால் அவரோட சண்டை பிடிச்சு குழப்பஞ்சு விளைவிக்கிறவர்கள். ஆண்டவன் அடியவர், இறைவனுடைய அடியவர்கள் ஐயமே துன்பவர், அவர்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுறது. பிச்சை என்று சொன்னால் சன்னியாசிகளுக்கு 3 தர்மம் உண்டு. ஒன்று படனம், இந்த நூல்களை, ஞான நூல்களை படிக்க வேண்டும். மற்றது பாடனம், அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அடுத்தது பிக்ஷை, படனம், பாடனம், பிச்சாடனம் என்று சொல்லுவார்கள். அந்த விதத்திலே ஐயனை துன்பவர் ஆண்டவன் அடியாரை வேண்டாது பேசினோர். வடிவ கவனிக்க வேணும். தேவையில்லாம மரம்புள்ள நாக்களை வச்சு கதைக்கிற வாக்கள் வானொலியில கதைப்பார்கள்,
மற்றது சங்கங்களிலே கதைப்பார்கள், தனிப்பட்ட முறையிலே கதைப்பார்கள். என்னிடமே சொல்லுவார்கள் சில பேர். நான் சொன்னேன் அது ஸ்ட்ரோங் வந்து உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது, நீங்க வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்க. அதான் சொல்லலும். அப்ப உள்ளபடி சொன்னால் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவன் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் வெளிவது தாழ் நரகாகுமே. தாழ்மையான நரகணத்துல எங்களோட சமயத்துல சொல்லுவார்கள், பாவம் இந்த பிழையான செயல்கள்ல பாவம் என்று எல்லாருக்கும் தெரியும், பழி என்று தெரியும். விதிக்கப்படாததை செய்வது பாவம். செய்யப்படாது என்று சொல்லி இருக்கு, போய் சொல்லப்படாது போய் சொல்றார், அது பாவம். விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. பெற்றோரை பேண வேணும், பேசான காதலி என்று இருக்கு, பேணாம கவனிங்காவிட்டால் என்ன சொல்றோம், அது பழி. அப்படிதான் சொல்றோம், பழி என்று. அடுத்தது இதுக்கு பாதகம். பாதகம் என்றால் முதல் ரெண்டும் வந்து இந்த பிறப்புல அல்லது அடுத்தடுத்த பிறப்புகள்ல தீரும், பிறந்திறந்து தீரும். இந்த பாதகத்துக்கு நரக தண்டனை, அதை விடக்கூடிய பாவங்கள் இருக்கு, அது நரக தண்டனை கூறுகிறது. மாபாதகம் என்று இருக்குது. இந்த முதல் 3க்கும் பிராயச்சித்தங்கள் இருக்கு. பாப மன்னிப்பு கேட்டு அங்க எங்க செய்யலாம். மாபாதகத்துக்கு இந்த பிராயச்சித்தமும் இல்லை. இந்த பாதகம் மாபாதகத்துடைய சொல்லி சமய நூல் இல்ல, தமிழ் இலக்கியம் புறநானூற்றுல சொல்லி இருக்கு. புறநானூற்றுல 34ஆம் பாடல்ல சொல்லுவார், அவர் வந்து சொல்லுவார், ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும். அந்த காலத்துல வந்து பசுக்கூட்டங்கள் தான் செல்வம். அப்ப எதிரிகளுடைய பசுக்கூட்டம் என்றால் கவர்ந்து கொண்டு வந்துடுவார்கள். சில வேளைகள்ல சில ஈன மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எதிர்களுடைய பசுக்களுடைய முளையை போய் அறுத்து விடுவார்கள். அந்த பசுவுக்கும் வேதனை, அவருக்கு பாலும் இல்லை. அப்ப ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும். அடுத்தது மான் இளை மகளிர் கருச்சிதை தோற்கும். பெண்களுடைய கருவை சிதைப்பவர்கள். இப்ப பெண்களுடைய கருவை பெண்கள் தான் சிதைக்கிறார்கள். எங்களுடைய சமயத்திலே தானே இது என்னென்று கேட்டால் விரதம் பிடிப்பார்கள், அனுஷ்டானம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். பிறகு பிரெக்னன்சி என்று சொன்னோன்னு எங்களோட மெடிக்கல் கிளினிக்ல வந்து நிற்பார்கள், உங்களுக்கு வேண்டாம் டாக்டர் அபோர்ஷன் கிளினிக்கு அனுப்பி விடுங்க. இது நடக்குது. சங்கங்கள், சமிதிகள், ஆத்மீக நிறுவனங்கள்ல படிப்பிக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து இவர்கள் எல்லாரும் கூட இப்படி செய்கின்ற அநியாயம் இருக்குது. அப்ப இது எப்படி ஆத்மீகம் நாங்க வெளியில பார்த்துட்டு சொல்லுகிறவர் இருந்துட்டு அவர்கள் பக்திமான் அல்லது பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த பூஜைகள் செய்யணும், அனுஷ்டானம் செய்யணும், சதுர்த்தி விரதம் பிடிக்கணும், வரலட்சுமி விரதம் பிடிக்கணும், இப்படி எல்லாம் செய்வார்கள். ஆனால் இந்த இது வந்தோடனே உடனே வந்து எங்களுக்கு இந்த பிள்ளை வேண்டாம், இந்த கருச்சிதை, இது மகா பாதகம், இது விளங்கிக் கொள்ள வேணும் பெண்கள். இப்போ எல்லாம் வைத்தியத்திலே கரு விலக்கு இருக்கின்றது, வசதி இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாட்டி மாத்திரைகள் எடுக்கலாம். இது வந்து கருவிலே தங்கின குழந்தையை அழித்துக் கொள்ளுவது என்பது மா பாதகம். இதுக்கு திருப்பி அடிக்கும். உங்களை இருக்கிற பிள்ளைகள் உருப்பிட மாட்டினம். சமயத்தில் ஒரு அம்மையார் வந்து தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டார். அதற்கு பிறகு திருப்பி அதை பற்றி சொல்லி அழுவார், நான் முந்தி ஒரு கருவை சிதைத்திருக்கிறேன், அதனால் அந்த பாவம் தான் சொல்லி குடும்பங்கள் பிரிவது, இதுகளுக்கு பிரிப்பது, மற்றது அது வலு சுயநலமான தன்மை. பல பேர் காரணம் காட்டுவார்கள், இங்க எக்கனாமிக் ரிசோர்சஸ் இல்ல, அதை பார்க்கணும், இதைய பார்க்கணும், வேலை பார்க்கணும். பெண்களுடைய முதல் தர்மம் பிள்ளைகளை பெற்று வளர்த்தல். என்னுடைய அம்மா அப்பா பேரும் பேத்தி எல்லாம் ரிசோர்சஸை அடுக்கி வைத்துக் கொண்டால் பிள்ளைகள் பெற்றார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப இப்படிப்பட்ட அந்த மாநிலை மகளிர் கருச்சிதை தோற்கும் குரவர் தப்பிய கொடுமையோர்க்கும். குருவினுடைய வார்த்தையில் இருந்து குலைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்தவருடைய நாமத்தை பெயரை கெடுக்கின்ற அந்த கொடுமையை செய்தவர்களுக்கும் கூட வழுங்கால் மருவில் கழுவாய் முளை. இதெல்லாம் பெரிய பெரிய பாதகம் என்றாலும் கூட இதற்கு கழுவாய் இருக்கலாம். ஆனால் யாருக்கு இல்லை என்று சொல்றார் என்றால், நிலம் புடை பெயர்வதாயினும், நிலமே பெயர்ந்து மற்ற பக்கம் மாறினா கூட, வடக்கு தெற்காக கிழக்கு மேற்கானா கூட, ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உயிரி இல்லென அறம் பாடிட்டே. ஒருவனுடைய செய்த நன்றியை மறந்து அவனுக்கு, அந்த நன்றி மறந்தவனுக்கு உயிரே கிடையாது என்று சொல்லி அறம் சொல்லுகின்றது. இது சமய புத்தகம் சொல்லவில்லை, வேத புத்தகம் சொல்லவில்லை, ஆரியர் சொல்லவில்லை, எங்கள் தமிழ் இலக்கியம் புறநானூறு 34ஆம் பாடல் சொல்லுகின்றது. இதுதான் தர்மம், அறம். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அவ்வளவு பெரிய பாதகத்தை ஒப்பிடும் பொழுது, இந்த இறைவனை ஒப்பிடும் பொழுது தாய்க்கு ஒப்பிடுவோம். அதே மாதிரி இந்த பெரிய பாதகத்தை ஒப்பிடும் பொழுது அவருக்கு பெரிய பாதகமாக மூன்றுபடுகிறது. அந்த பசுக்களின் முளை அறுக்கிற ஈனக்காரியம் செய்பவன், பெண்களுடைய கருச்சிதவை செய்தவன், கருவை சிதைப்பவர்கள், மூன்றாவது வந்து இந்த குருமாருக்கு கொடுமை செய்தவர்கள். இப்படிதான் சொல்லி இருக்கு. ஆனபடியினால இந்த
தங்களுக்கு பிடிக்கலையோ ஏதோ இது எனக்கு பக்குவம் இல்ல. இப்ப பார்மசியில மருந்து கடையில எத்தனையோ மருந்துகள் இருக்கு, எல்லா மருந்தும் நல்ல மருந்து தான், எனக்கு ஏற்றுக்கொள்ளுமா? அதானே, சிலது போய்சினா தானே ஆகும். அதுக்கு அவர் ஒரு பக்குவ மருந்து தான் மருந்து. அதே மாதிரி தான் இது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கும் இப்படியான மெய்யான உண்மையான ஞானிகளை காட்சி கொடுத்து காசு கொடுக்கின்ற சாயமாரம் இருக்கணும். அதெல்லாத்தையும் விட்டு விஞ்ஞான சாணிகளுக்கு அநியாயம் செய்தவர்கள், அபவாதம் செய்தவர்களுக்கு இந்த பாவம் இது பெரிய ஒரு கர்மா கிட்டும். கேட்டுக்கொண்டிருப்பவர்களை யாராவது தவிர மறந்தோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் அதற்குரிய பிராயச்சித்தங்களை அதுக்குரிய பாவ மன்னிப்புகளை கேட்டு பிரார்த்தனை செய்து போக்க வேண்டும். இதுதான் உண்மையான இது. அப்ப அவர் வந்திருந்த பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுக் கொண்டார்கள். குழந்தைகள் இருந்து பெரியவர்களை பயன்பெற்றுக் கொண்டார்கள். மற்றவர்களை மாதிரி ரேட் போட்டு இழந்தது கிடையாது. எளிமையான வாழ்க்கை, ரெண்டு சனி என்ன காவி கஷாய புடவை, மற்றது இந்த பொருள் பண்டங்கள் அதுகள் எல்லாம் கிடையாது. இந்த கிளாஸுக்கு இவ்வளவு காசு, இதுக்கு இவ்வளவு காசு, இந்த அப்படி எல்லாம் கிடையாது. தட்சணை விருப்பமானதை கொடுத்தால் பெற்றுக்கொள்வார்கள் அந்த ஒன்றில். அப்ப இப்படிப்பட்ட ஞானிகள் அல்லது என்ன சொல்றது சன்னியாசிகள் எம்மிடையே அது எமது மரபிலிருந்து வந்திருப்பது நாம் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் போன முறையும் சொன்னேன், நாங்கள் எல்லாம் தப்பி வாழ்ந்து பிழைத்திருப்பது எங்கட புண்ணியத்துல இல்ல. யோக சுவாமிகள் தன்னுடைய தேவயோகத்துக்கு முந்தின சிவராத்திரியில அவர் அந்த காலையெல்லாம் இருந்த பொழுதும் கூட வண்ணார் வண்ண சிவன் கோயிலை பார்த்து தையல் நாயகி தாயே யாழ்ப்பாணத்துக்கு அரவைத்து கஞ்சி கண்டாலும் வழிகாட்டம்மான் அந்த ஞானி கும்பிடுதல்லதான் நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஞானிகள் சன்னியாசிகள் அவர்களுடைய வாழ்க்கை வாக்கு எல்லாம் மற்றவர்களுடைய சேமத்துக்காக. அதான் உண்மை. அது ஏதோ நாங்கள் செய்த எவ்வளவோ புண்ணியத்துக்குள்ளாலதான் எங்களுடைய வாரது. அதை நாங்கள் அறிந்து போற்றி பாராட்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் அதை விட மகாலய பட்சம் தொடங்க இருக்கின்றது. அது அடுத்த திங்கட்கிழமை வருகின்றது. மகாலய பட்சம் என்பது பித்ருக்களுக்காக செய்யப்படுகின்ற பட்சம் என்றால் 2 வாரம், ஒரு மாசத்தின் பாதியை பட்சம் என்று சொல்லுவோம். அந்த மகாலய பட்சம் அது அடுத்த திங்கட்கிழமை தொடங்க இருக்கின்றது. மற்றது இந்த ஆவணி ஞாயிறும் சிவசூரிய வழிபாட்டுக்குரிய வாரம். சூரியனிலே சிவனை பாவித்து வழிபடுகின்ற வாரங்கள். அன்று விரதம் இருந்து சூரியனுக்கு பொங்கல் செய்கின்ற வழிபடுகின்ற மரபும் உண்டு. அதே நேரம் இந்த செப்டம்பர் மாசத்திலே எங்களுக்கு புரட்டாதி சனீஸ்வர விரதமும் தொடங்க இருக்கின்றது. அதுவும் வரப்போகின்றது. அடுத்ததாக நவராத்திரி. இப்படி பல நிகழ்வுகள் இங்கே வர இருக்கின்றது. சொன்னேன் சாதுர் மாசம் வந்து இருக்கின்றது. 4 மாசங்கள் எங்களுக்கு தொடங்குகிறது. அப்ப இப்படித்தான் ஆவணி சதுர்த்தி, பிரகாத கப்பால நவராத்திரி, இந்த மகாலய பட்சம், தீபாவளி, இப்படி திருவம்பாவை, இப்படி 4 மாதங்களாக ஒரே புண்ணிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கும். நன்றாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு செல்லுவோம். இந்த பெண்களுடைய இதை பற்றி சொல்லிக்கொள்ள இன்னொன்றும் இருக்கிறது. சிலரில் பல பெண்கள் இந்த விரதங்கள் நல்ல அதுகளுக்கு வருவார்கள். வந்து மருத்துவராக இருக்கிறபடியால் தெரிகின்றது. வந்து கேட்பார்கள், எங்களுடைய மாத விலக்கை பிற்போட வேண்டும். ஏனென்றால் நான் சதுர்த்தி பிடிக்க போகின்றேன், அல்லது சனீஸ்வர விரதம் பிடிக்க போகின்றேன், அல்லது வரலட்சுமி விரதம் பிடிக்க போகிறேன் என்று வருவார்கள். அப்ப டேப்லெட் எடுத்து இந்த மாத விலக்கை பின்தொடர்கின்ற முறை கொண்டு இருக்கின்றது. ஆனால் இது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆன்மீக நிலை தரம், அதாவது எங்களுடைய பெண்களுடைய இயற்கையினுடைய இது இறைவன் படைப்பிலே பெண்களுடைய இயற்கையிலே இந்த மாத விலக்கு கொண்டு வருகின்றது. அவர்களை ஒவ்வொரு மாசமும் அந்த ஒரு தாயாகுவதற்கு தயார் பண்ணி வருகின்ற அந்த செய்தியை காட்டுகிற அந்த மாத விலக்கு. அந்த மாத விலக்கான நாட்களிலே அந்த முதல் நாளில் இருந்து 5ஆம் நாள் வரையும், முதல் 3 நாட்கள்ல இருந்து சில பேர் தண்டுவார்கள். கொஞ்சம் கேவி ஃப்ளோ உள்ளவர்களுக்கு 5 நாட்கள். 6 நாளுடைய சைவ வினாவுடைய 2ஐயும் கொடுத்திருக்கின்றார். 3 நாள் 5 நாள் 2ஐயுமே கொடுத்திருக்கின்றார். அப்ப அவருடைய வினாவிடையிலே அது வருகின்றது. அந்த நாட்களிலே இந்த பூஜை புனஸ்காரங்களை தவித்துக் கொள்ளலாம். அதுக்காக சில பெண்கள் என்னென்று கேட்டால் பார்த்தால், நாங்கள் தீட்சி எடுப்பதில்லை, பூஜை செய்வதில்லை, ஏனென்று கேட்டால், விரதம் பிடிப்பதில் ஏனென்று கேட்டால் எங்களுக்கு பீரியட்ஸ் வருது, அது நின்ற பிறகுதான் செய்யலாம். அதுவும் தப்பான காரியம். நீங்கள் அதுவரைக்கும் இதண்ட வேணும் என்ற விடயம் கிடையாது. ஆர்மாவுடைய சைவ வினாவிடையே சொல்லுகின்றார் என்று கேட்டால், தினமும் பூஜை செய்யும் பெண்கள் மாதவிலக்கான காலத்தில் 3 நாளும் தாம் ஸ்நானம் செய்து, 3 நாளும் குளிக்கலாம். 4ஆம் நாள் நான்சின்பில் பால் அல்லது பஞ்சகவியம் உண்டு. அன்றையோ அடுத்த நாளோ ஸ்நானம் செய்தவின் வளமை போல தமது பூஜைகளை செய்யலாம். 3 நாள் தான் விலக்கு. 3ல இருந்து 5 நாள்.
ஆனால் இந்த நாட்களில் கூட ஸ்நானத்தின் பின் குளிச்ச பின்னர் மனத்தால் பூசை என்னும் அந்தர்யாகம், அந்தரண்டா உள்முகம், அந்தர்யாகம் மனத்தால் பூஜை செய்து வரலாம். ஜெபம் எல்லாம் உள்ளுக்குச் பண்ணலாம், மனசுக்குள்ள பண்ணலாம். மற்றவர்கள் பூஜை செய்வதை வெளியில இருந்து பார்க்கலாம், வெளியே இருந்து பார்க்கலாம். அப்ப அதெல்லாம் இருக்குது. அந்த மாதவிலக்கான காலத்துல இதுகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் நேரடியாக பூஜை செய்யப்படாது என்ற விதி இருக்கின்றது. அப்ப நாங்கள் விரதத்துக்காக இந்த இதுகளை பிற்போட வேண்டும், இந்த பிளக்கு வராம டேப்லெட் எடுக்கணும் என்றால் அது எங்களுடைய விதிகளில் ஒன்று. முதலாவது உடல் நலத்துக்காக டிஸ்டர்ப் அவர் ஹோமோனல் பேலன்ஸ், உடல் நலத்துக்கு கூடாது. ஹோமோன்ஸ் எஃபெக்ட்ஸ் அவர் மைண்ட். தெரியும், பீரியடுக்கு முதல் பெண்களுக்கு ஒரு மனநிலை குழப்ப மனச்சமநிலை குழப்பம் கொண்டு வரும், என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நிற்கின்ற காலத்துல பெரிய மெனோபாசல் ஸ்டேட்லயும் ஒரு இரிட்டபிலிட்டி அதுகள் எல்லாம் வர்றது உண்டு. அப்ப இந்த ஹோமோன்ஸ் வந்து எங்க மைண்ட் இருந்தது. அப்ப நாங்க அதை ஆர்டிபிஷியலா ஆல்டர் பண்ணினால் இட் அஃபெக்ட் அவர் மைண்ட். அப்ப உடல் நலத்துக்கும் கூடாது, மனநலத்துக்கும் கூடாது, ஆத்மீக நலத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. விரதம் பிடிக்கலாம், சரி, உங்களுக்கு விரதம் பிடிக்கக்குள்ள அந்த பீரியட் வந்துட்டுதா, அதுல அத விரதம் பிடிக்க முதல் வந்தா இந்த விரதம் இந்த முறை இல்லை, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, தவறு கிடையாது. ஆண்களுக்கு அந்த இல்லை, அதான் ஆண்களுக்கு தான் கூட அந்த விரதங்களை சொல்லி இருக்கின்றது, அந்த இருக்கின்றது. ஆனால் மனசால வழிபாடு சோத்திரங்கள் அதுகள் எல்லாம் செய்யலாம், அது ஒன்று இருக்கின்றது. சரி, விரதம் பிடிக்க தொடங்கின பிறகு வந்தா என்ன செய்யலாம்? அது சில பேருக்கு அப்படின்னா நவராத்திரி, மற்றது வரலட்சுமி பூஜை அல்லது ஒரு நாள் பூஜையில உள்ள இடையில வந்தா என்ன செய்யலாம் என்ற இதுக்கு இருக்குது. கொண்டு வந்தேன் என்று கேட்டால், இப்ப பல நாட்கள் உள்ள நவராத்திரி மற்றது வரலட்சுமி போன்றவற்றில் இடையில வந்தால் அது தொடர்ந்து அந்த இதை செய்ய வேண்டும் என்று இல்லை, அதுல இருந்து விலக்களிக்கப்படுகிறது, அந்த இது இருக்கிறது. அடுத்ததாக இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கும் போது வந்தால், அதாவது இப்ப நீங்க ஒரு பூஜைக்கு ஒரு சமையல் செய்து கொண்டிருக்கிறீங்க அல்லது வேறு இருக்கிற வந்தால் என்ன செய்யறது? இது பிராக்டிக்கலான கேள்வி. வந்தால் உங்களுக்கு அந்த காரியம் முடியும் வரைக்கும் இந்த தொடக்கப்படாது. இது எங்க அனுபவத்துல சொல்றேன்னா, நான் வாழ்ந்தது கோயில் சுற்றுவட்டார், கோயில் வீதியில நான் வாழ்றேன். இப்ப கோயில்ல மடப்பள்ளியில சமைச்சு கொண்டு எல்லாருக்கும் என்ன பீரியட் வந்து டேட் போட்டு வருதா? சொல்லுவா 28 நாளுக்கு ஒருக்கா வரும், 30 நாளுக்கு ஒருக்கா வரும், முந்தும் பிந்தும். அப்ப மடப்பள்ளியில சமையல் செய்து கொண்டு கேட்க வந்தா மடப்பள்ளிக்கு இன்னும் பின் வாசலா இருக்கு வெளியால வாரத்துக்கு. சமையல் முடித்து முன்பாசலா தான் போகணும், கோயில் எல்லை தாண்டு மட்டும் தொடக்க இல்ல. இது சங்கல்பம், இன்டிரெக்டாக சங்கல்பம். உங்களுக்கு தெரியும் சங்கல்பம் என்ன ஒன்று இருக்கின்றது. இந்த சங்கல்பம் என்றா இன்ன காரியத்தை செய்ய உறுதி கொண்டு மமோ பாஸ்த சொல்லி துவங்கும். அப்ப அந்த சங்கல்பம் மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் செய்யும்போது மானசீகமாக நடந்துடுது. இந்த பூஜைக்கு நான் இதை செய்ய போறேன் நினைங்கன்னா அது முடியும் வரைக்கும் அது துடக்கிறாது, அது ஒன்று இருக்கிறது. இந்த வெளிநாட்டில் உள்ள பல சம்பிரதாயங்கள், ஹரே கிருஷ்ணா மற்ற சம்பிரதாயங்கள் இந்த பீரியட் பெண்ணுடைய மாதவிலக்கு காலத்தை சொல்லுவார்கள் அவுட் ஆஃப் ஆல்ட். இந்த பூஜை தட்டுக்குரிய காரியங்கள்ல இருந்து விலகிக் கொள்ள, சுவாமிக்கு அலங்கரித்தல், சுவாமிக்கு பூமாலை கட்டுதல், சுவாமிக்கு அந்த பூஜை தட்டை சுத்தம் செய்தல், பூஜைக்கு தட்டுக்கு வைக்க வேண்டிய பழங்கள் புஷ்பங்கள் பார்த்தது இதை கொடுத்தல், பூஜை தட்டுக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியம் சமைத்து கொடுத்தல், அதுகள்ல இருந்து வெளியில அவுட் ஆஃப் ஆல்ட். ஆனா தூரத்திலே நின்று வழிபடுதல் அதெல்லாம் செய்யலாம். தங்களுடைய ஜபங்களை மனதுக்குள்ளே செய்வார்கள், அதெல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் ஆல்ட்னு சொல்லுவார்கள். அது ஒன்று. ராமகிருஷ்ணர் ஒருமுறை கேட்டிருக்கிறார்கள், பெண்கள் மாதவிலக்கான காலத்திலும் இந்த பூஜை இதுகள் செய்யலாமா? பெங்காலிய ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசம் சொன்னார். உனக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா செய்ய, இல்லாட்டி விட்டுடு. மனசுல அதை தூக்கம் நினைச்சு கொண்டு செய்யப்படாது. சில சம்பிரதாயத்துல இல்லை, அந்த இதுல உதாரணமாக எங்களுடைய மேல்மருமத்துவ சம்பிரதாயத்துல அதை தொடக்க பார்ப்பது இல்லை. அவர்களுடைய அது அம்பாள் இதுல அது பெண்களுடைய இதுல அது வளமையான ஒன்று சொல்லுவார்கள். அதே மாதிரி சைவத்திலேயும் கூட வீர சைவம் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. லிபரேஷன் தியாலஜி ஆஃப் சைவம் என்று நான் சொல்லுவேன். அங்கே இந்த ஜாதி பேதங்களும் இல்லை, யாரும் பூஜை செய்யலாம், ஆண் பெண் பேதம் இல்லை. அவர்கள் லிங்கத்தை களத்திலே கட்டியிருப்பார்கள். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவாமிகள், அவர் வீர சைவ மரபிலே தான் அவர் வந்தவர். அதே மாதிரியாக இப்ப ராமலிங்க சுவாமிகள் பேரூராதீனம் அபயனும் மரபு, அவர்களுக்கு அந்த தொடக்குகள் அதுகள் எல்லாம் இல்லை. அப்ப அவர்களுக்கு 5 தொடக்குகள் கிடையாது. அதுல ஒன்று இந்த பெண்களுடைய மாதவிடாய் தொடக்கு, சூதக தொடக்கு என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஜனன தொடக்கு கிடையாது, குழந்தை பிறந்த தொடக்கு கிடையாது, மரண தொடக்கு கிடையாது, மாதவிலக்கு சம்பந்தமான தொடக்கு கிடையாது, ஜாதி சம்பந்தமான தொடக்கு கிடையாது. மற்றது எச்சில் தொடக்கு, உச்சிஷ்டம், குருவுடைய எச்சில், மற்ற அடியாருடைய அந்த தொடக்கு கிடையாது. இந்த 5 தொடக்குகளும் பஞ்ச சூதகங்களும் வீர சைவர்களுக்கு இல்லை.
அப்ப ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கின்றது. அந்த சம்பிரதாயத்தை பார்த்து ஆனா எங்களுடைய சம்பிரதாயத்திலே இப்ப அவர் சொல்லப்பட்டிருக்கிற தெரிஞ்சு கொண்டு இதற்காக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நேச்சுரலா வருது, ஸ்ட்ரெயின் பண்ணி வர்றது ஒன்று இல்ல. மற்றது மனப்பக்குவத்துல நிறைய இருக்குது. இப்ப இப்படி எல்லாம் டேப்லெட் போட்டு மாதவிலக்க பிந்தி போட்டு விரதம் பிடிச்சு பலனிட கோடு ஒரு கட்டாயம் இல்லை. பெண்கள் இயல்பாகவே பிளஸ்ட். ஆண்கள் எல்லாம் நிறைய செய்ய வேணும், பெண்கள் அந்த அளவுக்கு தேவையில்லை. அவர்கள் குழந்தை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதே ஒரு பெரிய தபம். அதுதான் பெண்களுக்கு பூஜைகள் எல்லாம் விதிக்கப்படவில்லை என்றால் அது தடை அண்டை அல்ல, அவர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ். they are given the freedom from that. அந்த இது இருக்கின்றது. அதான் சொல்லுவார்கள், பெண்கள் வணங்கும் பொழுது பஞ்சாங்க நமஸ்காரம் தான் பண்ணுவார்கள். பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் அங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது, சாஷ்டாங்க பலந்து கிடையாது. ஏனென்றால் அந்த குழந்தையை உள்வாங்கி வெளித்தருகின்ற சனன உறுப்பு, குழந்தையை வைத்திருக்கின்ற வயிறு, குழந்தைக்கு பால் தரும் மார்பு, இந்த மூன்றும் ஆண்டவனை கூட வணங்காது. சரி, நிலத்துல படக்கூடாது. ஆனால் நான் அண்மையில பார்த்தேன் டாக்டர், ஒரு இதுல டிவில நிறைய வந்து பெண்கள் அங்க பிரதர்சனம் செய்வது முறை அல்ல, அது சாஸ்திரங்கள் இல்லை. அதை நாங்கள் அடி அளிப்பார்கள் பெண்கள், அது இருக்கு எல்லா இடம். ஆனால் நான் அண்மையில பார்த்தேன் அங்க பிரதர்சனம் செய்கிறார்கள். இந்த இதுல எல்லாம் பார்த்தேன், டிவியில வருகிறது, காட்சியில வருகிறது. அந்த மரபு இல்லை, கன மரபுகள் முன்னே இல்லை. இப்ப எலுமிச்சை மாலை போடுறது, எலுமிச்சையில விளக்கேற்றுறது, இதெல்லாம் எங்களுடைய பழைய மரபுகளிலே கிடையாது. இப்பொழுதுதான் புதிதாக வந்து இடையிலே புகுந்த மரபுகள். இதுல ஒரு நேயர் வந்துவிட்டு போய்விட்டார், அவர் திரும்பி வரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே பல விடயங்களை பற்றியும் நாங்கள் இடைக்கிடை பேசிக்கொள்வோம். எங்களுடைய நேரொருவர் ஒரு நீண்ட கடிதம் உண்டு, டைப் பண்ணி அனுப்பி இருக்கின்றனர். அதுக்கு பின்னால் சில கேள்விகளும் எழுதியிருக்கிறோம். முதலாவது வந்து, முருகன் வழிபாடு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் மட்டுமே உண்டு. முருகன் வழிபாடு இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தான் இருக்கு, தமிழ்நாட்டிலும் மட்டுமே உண்டு, வேறு எங்கும் இல்லை. ரவிவர்மா வரைந்த சிவன் குடும்ப படத்தில் முருகனை காண முடியாது. பழைய ரவிவர்மாவுடைய ஓவியத்தில் குடும்ப படத்துல என்னுடைய வீட்டில் இருக்கின்றது, மீசை உள்ள படம் இருக்கின்றது, மீசை உள்ள சிவன் படம். அதிலே பிள்ளையார் பேர் முருகன் கிடையாது. சொல்றது உண்மைதான். காரணம், ரவிவர்மா வடநாட்டை சேர்ந்தவர். அதுல ஒரு தவறு இருக்கிறது, ரெண்டு விதமான தவறு. ஒன்று, ரவிவர்மா வடநாட்டை சேர்ந்தவர் இல்ல, கேரள நாடு, ராஜவம்சம். என்றாலே ராஜவம்சம். வர்மா சேர்ந்த ஒரு இளவரசர், ஓவியத்துறையில ஈடுபாடு கொண்டவர், 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். எங்களுடைய கன இதுகளுக்கு, எங்களுடைய புராண கேரக்டர்ஸுக்கு உருவம் கொடுத்தவர். இரண்டாவது, வடதேசத்துல முருக வழிபாடு உண்டு, கார்த்திகேயர் என்று சொல்லுவார்கள். பகவத்கீதையிலே வருகின்றது. கிருஷ்ணர் சொல்லுகின்றார், 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சேனானி நாம் அகம் ஸ்கந்தா, சேனாதிபதிகளில் நான் கந்தன். Among the military commanders I am Skanda என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். அப்படி அங்கேயும் அந்த மரபுகள் இருக்கின்றது. எங்களுடைய மரபிலே அது மிக பரவலாக இருக்கின்றது. அதான் அங்க இருக்கின்ற தன்மை கூடுதலாக இருக்கின்றது. மற்றது, முருகனை பிரம்மச்சாரியாக வழிபடுகின்ற மரபு வடநாட்டிலே. கார்த்திகேயன் பிரம்மச்சாரி, பிள்ளையாருக்கு அங்கே சித்தி புத்தி வல்லபை என்று மனைவியர் உண்டு. பிள்ளையாரை பிரம்மச்சாரியாக காணும் மரபு தென்னாட்டு மரபு. அந்த மரபுகள் இருக்கின்றன. அதுதான் நாங்க சொல்ல வேண்டும். அதே மாதிரியாக இன்னும் ஒரு கேள்வி, இறைவன் தன் சாலில் மனிதனை படைத்தானாயின் இறைவனும் மலம் கழிக்கிறாரா, சிறுநீர் கழிக்கிறாரா, நிறைதிரை வருகிறதா, மது அருந்துகிறாரா, வயசானால் சக்கர நாட்களில் தள்ள வேண்டுமா, புகைப்பிடிப்பாரா, மக்கள் இறைவனை செப்டராக்கி விட்டார்கள், சீப்பராக்கி விட்டார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார். இறைவனை மனிதனை இறைவன் தன்சாலாக படைத்தான் என்று சொல்லுகின்ற மரபு எமது இல்லை. அது பைபிள்ல இருக்கின்றது, படைத்தான் என்று சொல்லி. அது என்ன, அதுக்கு விளக்கமும் வேற விதமாக இருக்கின்றது நினைக்கின்றேன். என்று கேட்டால், இந்த கேள்வியை என்னுடைய மகன் சிறு வயதாக இருக்கின்ற போது கேட்டார். 2வது மகன் 3-4 வயதாக இருக்கின்ற பொழுது கேட்டார். அப்ப சிவா வாஷ்ரூம் போறோண்டா என்ன செய்வார், அவருக்கு அப்படி வருமாண்டு. நான் அவருக்கு அழகாக சொன்னேன், சிவனுக்கு ஒரு பெயர் விமலன், நிமலன், அமலன். மலமண்டா அழுக்கு, வியர்வையும் மலம்தான், சிறுநீரும் எங்களோட வருமானம், மற்றது மலம். அவருக்கு மலங்கள் கிடையாது. அவர் அமலன், மலங்கள் இல்லாதவர், விமலன் மலங்களற்றவர், நிமலன்
மலங்களற்றவர் ஆனபடினால அவருக்கு அந்த விவாதம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நகைச்சுவையான உண்மை. இறைவனுக்கு மலங்களில் என்பது உண்மையில டீப் ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஸ்பிரிச்சுவல் டேட்ஸ் இல்லை. இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் இறைவனுடைய எண் குணங்களில் உண்டு. வள்ளுவர் சொல்லுகின்ற போல சொல்லுகிறார், கோளில் பொழியில் குணமில எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. 8 குணம் இறைவனுக்கு இருக்குன்னு வள்ளுவரை சொல்றேன். இந்த 8 குணங்கள் என்ன என்று சொல்லி பல்லவருக்கு பரிமையாளர்கள் உரை சொல்லும் பொழுது, பரிமையாளர்கள் வைஷ்ணவர், காஞ்சிபுரத்து வைஷ்ணவர் அப்படி சொல்லுவார், இந்த எண் குணங்களும் சைவ ஆகமத்தில் கண்டவாறு என்று வைஷ்ணவர் பரிமையாளர்கள் ஒரு திரும்புகிறவர்களுக்கு. அப்ப இந்த எண்குணங்கள்ல ஒன்று இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன். he is free from malas by nature from the beginning. அவருக்கு இடையில விட்டு போனது இல்லை, அது முதலே இல்லை, அது உண்டு. அப்படியே ஸ்பிரிச்சுவல் டேட்ஸும் இல்லை. அடுத்து உண்டு இறைவனுடைய உண்டு தூய உடம்பினாதல். he has a pure body. அப்ப அதுக்கு இது ஒன்றும் கிடையாது. இதான் இறைவனுடைய எண் குணங்கள்ல ரெண்டும் பார்த்தால் இந்த மெட்டீரியல் டேட்ஸும் வராது, ஸ்பிரிச்சுவல் டேட்ஸும் வராது. இது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொன்று அவர் மேலும் சொல்லுகின்றார், பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்தவே தவிர இறைவனை ஒருவராலும் அடைய முடியாது. மேற்குறிப்பிட்ட நூல்களை கொண்டு மனிதன் இறைவனை அடைவானாயின் அவன் கடவுளை விட உயர்ச்சியானவன் என்று எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லுகின்றார். இதுக்கு சிவஞான போதத்திலேயே விளக்கம் இருக்கு. அவர் சொல்லுகிறார், இறைவன் அறியப்படா பொருள் என்ற அவன் இல்பொருள். முயற்கொம்பு இருக்குத்தானே, அந்த முயற்கொம்பு ஆகாய தாமரை அப்ப இல்லாத பொருள். அறியப்படாதண்டா இல்லை, அவ்வளவுதான். இறைவனை அடைய முடியும், அறிய முடியும் என்ற அவர் ஒரு மெட்டீரியல். அவரும் தொடக்கம் இருக்கு, இப்ப கார் இருக்கு, வீடு இருக்கு, அதை அடையலாம், இது அடையலாம் என்ற அவரும் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுவார். இவன் ரெண்டும் இல்லாதவன். இறைவன் இந்த ரெண்டும் இல்லாதவன் என்ற வசனம் எங்களுக்கு சிவஞான போதத்திலே இருக்கு. மற்ற இந்த நூல்கள் எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடுகள், வேதங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். அது வேதங்கள் இறைவனுடைய வெளிப்பாடு. ஆகவே இது மனிதர்கள் நல்வழிப்படுத்துவது என்பது அது தவறான கருத்து. மனிதர்களுடைய படைப்பும் அல்ல. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். இது திருமந்திரம். பேதம் அதென்பது பெரியோர்க்கு அபேதம். இதெல்லாம் ஒன்று கொண்டு வேறுபாடு இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனால் இது பேதமில்லை, பெரியோர்க்கு அது அபேதமாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்றது. இந்த சிவஞான சூத்திரம் என்ன சொல்லுகின்றா, உணர்வு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவத்தாமென 2 வகையின் இசைக்குமன் உணவை. இறைவனை சுட்டி அறியப்படுகின்ற பொருள் என்றால் அவர் ஒரு அழிகின்ற பொருள், சடப்பொருளாக விடுவார். அறியப்படாத பொருள் என்றால் முயற்கம்பு போல இல்பொருளாக. அவர் 2 வகை மாறாம எங்களுடைய சிற்றறிவான பாசஞானம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு லிமிட்டட் அறிவு தானே, மெடிசின்ல கூட அப்படித்தான். இத்தனை மருத்துவங்கள், இத்தனை இதுகளை இன்றைக்கு சரி என்று இவ்வளவோ ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லுவோம். அதே 5 வருஷத்துக்கு பிறகு மாறிடும். இதுதான் சிற்றறிவு. இந்த எங்கட சிற்றறிவு, எங்களுடைய ஆன்மீக அறிவு, அதுவும் சிற்றறிவு தான். அதை பசுஞானம் என்று சொல்லுவார்கள். பசுஞானங்களால் அறிய முடியாது இறைவனை. பதிஞானம் இறைவனே தருகின்ற ஞானத்தினால ஆனபடினால இதை சொல்லுவார்கள், 2க்கும் இல்லை, இது சிவ சக்தி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இங்க ஒரு நேர் வந்திருக்கார் டாக்டர், அவரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நான் சிவகுமார் கதைக்கிறேன். சொல்லுங்க. ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றது ஆன்மீக டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் மாயையில் மயங்கி கிடக்கின்ற ஆன்மாக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறவங்களோட சேவைகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லுங்க. இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப ஒருவர் உயிர் நீத்தார் என்று சொன்னால் அந்த அவர் அடுத்த பிறப்பு எடுக்கல. இந்த உயிர் நீத்த முதல் இருந்த அதுல அவருக்கு துவசமும் செய்யப்படுது. அதே நேரத்தில் அவர் மானுட ஆன்மா மரணம் எய்தாது என்ற பாகவத்கீதையில் இருக்கபடியா அவர் திரும்பவும் ஒரு மனித உடலை எடுத்தார் என்று சொன்னால் அங்க ஒருவர் சில பர்த்டேயும் செய்யப்படுது. அப்ப அதே ஆன்மாக்கு முதல் பிறவில துவசமும் அடுத்த பிறவில பர்த்டேயும் செய்யறது ஒரு முரண்பட்ட ஒரு தத்துவமா எனக்கு தெரியுது. அதை இருக்க விளங்கப்படுத்த நன்றா யோசிச்சுதான் நல்ல கேள்வி. சரியா, ஓகே. அந்த பகவத்கீதையில கூட கிருஷ்ணன் சொல்லுகிறார், அர்ஜுனோட விஷாத யுகத்துல அர்ஜுனன் கலக்கப்பட்டு சொல்லுகின்றான், இந்த யுத்தம் இல்லாம வேண்டாமப்பா, இதெல்லாம் இவர்களெல்லாம் அநியாயமாக கொன்று நான் எங்கே போவது என்று சொல்லி கேட்க சொல்லுகிறார், இருந்து நீ உன்னுடைய தர்மம் கண்டுபிடிப்பது, ஆன்மா அழியாது, அதை நீ எரிக்க முடியாது, அழிக்க முடியாது,
அப்படிப்பட்ட தன்மை உடையது ஆன்மா, நித்தியமான. அப்ப அந்த நித்தியமானது. அப்ப அந்த அழிக்க முடியாத எரிக்க முடியாத ஆன்மாவை நீ வெட்டி கொல்ல போகின்றாயா? நீ கொல்ல போவது இந்த உடலைத்தானே என்று சொல்லி போட்டு சொல்கிறார். ஆனபடியால் போர் செய், ஆனபடியால் போர் செய். வென்றால் இவ்வுலக வாழ்க்கை, இந்த உலகத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும். தோற்றால் வீர சுவர்க்கம், தோற்றால் வீர சுவர்க்கம். அப்ப அவர் சொல்றார் என்று கடவுள் சொல்றார், ஆத்மாவை ஆயுதத்தால் வெட்ட முடியாது, தீயினால் எரிக்க முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் அழைக்க முடியாது. ஆத்மா சிதையாது, கரையாது, எரியாது, காயாது. அது நிலையானது, எங்கும் பரந்தது, மாறாதது, அசையாதது, அநாதியானது. ஆத்மாவை படைக்கவில்லை இறைவன், அநாதியானது. அவர்கள் சொல்றார், என்ன சொல்றது, உயிர்களை கடவுள் படைத்தார். உயிர்களை படைக்க வேண்டிய தேவை கடவுளுக்கு இல்லை. படைத்து விட்டார் என்றால் பிறகு படைத்த உயிர்களை இப்படி அணுகி போட்டு இப்படி அல்லல்பட விட்டுட்டு திருப்பி அவரிடம் கொண்டு வரதுக்கு என்ன அவருக்கு தேவையில்லாத விஷயம், அவருக்கு குறையாக விடும். உயிர்கள் கடவுளை போல பன்னிறந்த உயிர்கள் இருக்கின்றன, அவையும் அநாதி. பதி, பசு, பாசம் என பகர் மூன்று. பதி என்பது இறைவன், பசு என்பது எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள், பாசம் என்பது உயிர்களை பீடித்திருக்கின்ற அழுக்குகள். மூன்றில் பதியினை போல் இறைவனை போல பசு, பாசம் அநாதி. இந்த உயிர்களும் இந்த உயிர்களை பீடித்திருக்கின்ற இருட்டு மலங்களும் அநாதி, அதுக்கு தொடக்கம் இல்லை. From the time of eternal time இருந்து அப்படியே இருக்கின்றது. அப்ப அது சொல்லுகின்றார். இதைத்தான் திருக்குறள்ல திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லுகிறார். பரிதிகாயில் வாடாது, சூரியன் வெயில்ல வாடாது, வடவை மூலில் வேகாது. வடவை என்பது வடமுகாக்னி. இது என்ன வடமுகாக்னி என்று சொன்னால், ஊழிக்காலத்திலே எங்களுக்கு எல்லாம் தெரியும் டிலூஜ் என்று சொல்லுவார்கள். சப்மர்ஜ் இன் தி வாட்டர், அது வரும் இல்லையா? அது ஒன்று வருகின்றது. நாங்கள் 2012 படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதான் ஊழி பிரளயம் என்று சொல்றது. சுனாமி வேற, அது சின்ன ஒரு இடத்தை வந்து போறது. இது டிலூஜ், நோ எஸ்கேப், அது பிரளயம். அந்த பிரளய தண்ணிக்குள்ள காலம் போக அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு அக்னி வரும், அதுதான் வடமுக அக்னி. இதெல்லாம் சயின்டிபிக்கா உண்மை. இப்ப கோல போக வெப்பம் அதிகரித்துக் கொண்டு போகும். போக என்ன நடக்கும், இந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருக உலகம் முழுக்க தண்ணிக்கு தான் போகும். அதுக்கப்புறம் இந்த பிக் பேங் தியரி இருக்குத்தானே, அதுக்கு வர இந்த ஹீட் கூடி கூடி கொண்டு போக 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 அக்னி தான் வரப்போடும். அதான் இந்த வடமுக அக்னி இருக்குது, நூல்களை சொல்லி இருக்குது. வடவை மோடில் வேகாது, அப்படிப்பட்ட பெரிய அக்னி வந்தாலும் இது ஃபாரஸ்ட் ஃபயர்ல கிடையாது. சுனாமி வேற, பிரளயம் வேற. சுனாமி வந்து ஒரு மினி பிரளயம், அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு மினி வடமுக அக்னி என்று சொல்லலாம். ஆனா அது தண்ணிக்கு இருந்து வாரையில, ஆனா தண்ணியாலே வணைக்க முடியாம இருக்கு. அப்ப அது வடவை மோடில் வேகாது, ஆத்மாவண்ணும் செய்யலாது. பவனம் வீசில் வீழாது, சுழற்காத்து வீசி அது விழாது, சலியாது, ஓடி அசையாது. பறவை சூழில் ஆளாது, தண்ணி வந்து பறவை கடல் சூழ்ந்தாலும் அது அமிழ்ந்து போகாது. படைகள் மோதில் மாயாது, படைகள் மோதில் மாயாது. இது ஆத்மா அழிவற்றது. சரி, இவ்வளவு சொன்ன அவர் இப்படி ஒன்றின் நினைக்காது, சுடாது, வெட்டாது இருந்த ஆன்மா எப்படி போய் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அனுமதிக்க போகுது? அதுதானே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி சுவர்க்கத்தை சொல்றாரு, வெற்றி வெட்டால் வீர சுவர்க்கம் என்று. எப்படி அனுபவிக்க போகுது என்றால், இந்த ஆத்மாவுக்கு சூட்சும உடம்பு இருக்கிறது இல்லையா? இப்ப எங்களுக்கு வெளிப்படையாக இந்த தெரிகின்ற உடம்பு இருக்கின்றது. அப்ப இந்த உடம்பு வந்து நாங்க தூள குரோஸ் பாடி, அது சூட்சும உடம்பு. அதுக்குள்ளாக வந்து சப்டில் பாடி, அதுக்குள்ளாக கோஷல் பாடி. இப்படி அந்த சரீரங்கள் இருக்கின்றன. அதுல 3ஆக சொல்லுவார்கள். எப்படி அதை மேலும் பிரிச்சு பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த விளக்கம் இருக்கு. அந்த எங்களுடைய உயிர் இந்த உடம்பை விட்டு போகின்ற பொழுது தனியா உயிரா போறதில்லை, கிராஸ் பாடியை மட்டும்தான் விட்டு போறோம். இந்த உடம்புக்கு வரும் பொழுது ஒரு டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தது, டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் இருக்குது. இந்த உடம்புக்கு தான் அந்த டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப இந்த டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உள்ள உடம்புக்கு தான் நீங்க பர்த்டே கொண்டாடினோம். ஆத்மா கல்ல இந்த டேட் ஆஃப் பர்த்டே கொண்டாடுறது வந்து வைதிக விதியின்படி அல்ல. வைதிக விதியின்படி ஒவ்வொரு வருஷம் போகின்ற பொழுதும் அந்தந்த வருஷத்துக்குரிய தேவதைகள் உண்டு, அதற்குரிய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் செய்து இவ்வளவு நாளும் வாழ வைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இனிமேலும் உன்னுடைய வழிகாட்டல் வேணும் என்று பிரார்த்திப்பதுதான் பர்த்டே. அது ஒவ்வொருடைய நட்சத்திரம், அந்த பிறந்த மாத நட்சத்திர தினத்தன்று
செய்ய வேண்டும். அதெல்லாம் இருக்கு. 60 வயசுக்கு ஒரு ஹோமம் இருக்குது, 61 வயசுக்கு ஒரு ஹோமம் இருக்கு, 75 ஹோமம் இருக்கு. அதெல்லாம் வழிபாடு. இறைவனை வழிபடுவதற்கு அது ஒரு நன்றியை காட்டலும் வழிபடுதல். இங்கு நீங்கள் போய் பர்த்டேக்கு கேக் அடிச்சு ஊதி அணைத்து கொண்டாடுவதில்லை. உண்மையில நல்ல நாள்ல விளக்கு அணைக்கப்படாது, விளக்கு ஏத்துற நாள்ல விளக்கு அணைக்கப்படாது. மதுபானம் பாவிச்சு அப்ப அது அல்ல, அது உடம்புக்கு அது முடிஞ்சுதானே. இப்ப வெளியில போகும்போது உடம்புல என்ன போகுது என்றால் 15 விஷயங்களை விட்டுட்டு போகுது. பஞ்சபூதங்களினால இந்த உடம்பு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது விட்டுட்டு போகுது. அந்த உடம்புல என்னென்ன இருக்கு? 5 கர்மேந்திரியங்கள் இருக்குது. அதாவது என்ன, எங்களுடைய கை இருக்குது, செயற்கருவி, கால் இருக்குது, இடம்பெயர் கருவி, மற்றது நாக்கு இருக்குது கதைக்கின்றதுக்கு, மற்றது சரண உறுப்பு, களி உறுப்பு எல்லாம் 5 ஞானேந்திரியங்கள், விஷயங்களை அறிகின்ற கருவி, கண், காது, மூக்கு, நாக்கு. நாக்கு 2க்கும் பெறும், கதைக்கிறதுக்கும் பெறும், சுவைப்பதற்கும் பெறும் இல்லையா? அதே மாதிரியாக தோல் தொடுகைக்கு 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 15ஐயும் விட்டுட்டு தான் போகுது உடம்பு. 37 தத்துவங்கள்ல இந்த 15 போட்டுது, மிச்சம் 16 போகுது. அந்த 16ல தான் எங்கட சூட்சும உடம்பு பிளகுது. பிராணமய கோஷம் என்று சொல்லுவார்கள். அதான் உயிர் போன பொழுது என்ன சொல்லுகின்றோம்? பிராணன் போட்டு போட்டு பிராணமய கோஷம் போட்டுது. அந்த நெக்ஸ்ட் சப்டில் பாடி லீவ்ஸ். அந்த பிராணமய கோஷம் சப்டில் பாடி என்ற கருத்து கண்ணுக்கு பார்க்கலாம். இந்த சப்டில் பாடியில என்னென்ன இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய மனம். அப்ப அங்கேயும் சப்டில் பாடியில போற ஆத்மாக்கு ஆசைவாசங்கள் இருக்கும், பழைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்கும், புத்தி யோசிக்கும், நிச்சயம் பண்ணும், சித்தம் பழைய மனதில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் இந்த கான்ஷியஸ் இருக்கும், அகங்காரம் நான் என்ற உணர்வு இருக்கும். அப்ப அந்த விதிகள் எல்லாம் அங்க இருக்குது. அதை விட்டுட்டு போகல. கலை வித்தை ராகம் எல்லாம் இருக்கு, பிசிக்கல் பாடி இல்ல. ஆனால் அதுக்கும் ஐயோ நான் இப்படி எல்லாம் 2 வேலை டபுள் அடிச்சு இவங்களை எல்லாம் படிப்பிச்சு விட்டனே பார், நான் போயிட்டேன், ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி தீர்த்தம் கூடி கொடுக்குறான் இல்லையா மனசு யோசிக்கும், திட்டம். அதுதான் பித்ரு சாபம். அதுதான் பித்ரு சாபம். அதனாலதான் கன குடும்பங்கள்ல தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல, தாம்பத்தியம் இல்ல, குழந்தைகள் சொல்லு கேட்கிறேல, வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை வாரது இந்த பித்ரு சாபம். பிள்ளைகள் ஒருபடியா வர்றாரு போறது. அவர்களுக்கு அந்த நாங்கள் படைத்து அவர்கள் நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த அது அதுபோய் இன்னொரு பிறப்பு எடுத்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் இங்க போடுகின்ற எள்ளுந்தண்ணையும் அவருடைய பிரார்த்தனைகள் அவர்கள் பேரில் செய்கிற தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு தாக சாந்தி அதுகள் செய்கிறது இருக்குது இல்லையா, அது எல்லாம் கூட அவர்களுக்கு புண்ணியமாக போய் சேரும். அதுல முக்கியமான ஒன்று இறந்தவர்கள் செய்கிற தானங்கள்ல முக்கியமானது தண்ணி கொடுத்தல். இப்ப எல்லாம் வன்னியில கிணறு வெட்டுகிறார்கள். அப்ப அதுல கிணறு வெட்டி கொடுத்தால் இதுதான் இரவாத்தவம் என்று சொல்றது. அந்த கிணறு இருந்து அந்த தண்ணி ஆக்கள் குடிச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் எல்லா புறப்பிலையும் அந்த புண்ணியம் அவருக்கு போய்கொண்டே இருக்கும். அப்ப இது மகாலயபட்சம் வருவது முதியோர்கள் பெயர்ல ஏதாவது செய்ய விரும்புவார்கள். வீணே காசு இரவழிச்சு அங்க போய் இங்க போய் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வன்னியில ஒரு கிணறு வெட்டி கொடுத்தீங்கள் என்றாலே ஒரு பெரிய மோட்சம். அப்படி யார் ஆர்வம் இருந்தவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அதுக்குரிய வழிபடுத்தவர்கள் நாங்கள் கொடுப்போம். கேள்வியில டாக்டர் எனக்கு ஒரு இது இருக்கு. இப்ப இந்த மானிடராய் பிறத்தல் அரிது, அரிதிலும் அரிது என்று அவையாரே சொல்லி போட்டார். அப்போ உடனடியாக பிரிந்த ஒரு உடம்பு பேர்ந்து மானிட உடம்பெடுக்கும் என்ற ஒரு நிலைமை மிகவும் அரிது. அது வேற புறப்படுக்கலாமே தவிர அது வேற வேற புறப்பும். அது 84,100,000 ஜோனி பேதங்கள் இருக்கின்றது. 11 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், நாட்கால் விலங்குகள் 10 லட்சம், பறவை வகை 10 லட்சம், 15 லட்சம், நீர் வாழ்வன 10 லட்சம், தாவரம் 19 லட்சம். இப்படி 84,100,000 ஜோனி பேதங்கள் இருக்குது 7 வகையாக. இதைத்தான் 7 புறப்பும் தீயவை தீண்ட பழிபிறங்கா பண்புடை மக்கட்பர் என்று திருக்குறள் இருக்குது. உண்மையில திருவள்ளுவர் எங்களுடைய ஆகமங்கள் அதுகளில் சொல்லப்பட்ட எத்தனையோ விதமான விஷயங்களை மிகவும் எளிய நடையில தந்திருக்கிறார். உண்மையாக அது அதான் அவரோட தெய்வ பிரபுதானே. அவரை நாயனார் என்று தான் நாங்கள் சொல்றோம். ஆர்வனாவலர் குருபூஷை செய்ய வேண்டிய நாயன்மார்கள் யார் என்று கேட்டால் அதுல திருவள்ளுவரை போட்டிருக்கிறார்.
திருவள்ளுவருக்கு குரு பூஜை உண்டு, அவர் நாயனர், அவருடைய நூல் எங்களுக்கு தமிழ் வேதம், தட்சிண வேதம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். தமிழ் வேதம் அறம்பொருள் இன்பத்தை பற்றி சொல்லுறது நாங்கள் தமிழ்ல இருக்கிறத படிக்க வேணும். அப்ப இந்த இழுபுறப்பும் தீயவது என்றதுக்கு பரிமையில உருவ எழுதுற பொழுது இந்த இழுபுறப்பு என்ன என்று சொல்றார் என்பதை பற்றி சொல்றார். அப்பதான் அந்த ஒவ்வொரு விதமான பிறப்பு வகைகளையும் அவர் அதில் சொல்லுகின்றார். ஊர்வ 11 லட்சம் ஊர்வலம் இருக்கின்றன, 9 மானிடம், 9 லட்சம் வகையான மாணவர்கள். நாங்க இங்க இருக்கிற மனுஷனை தானே பாக்குறோம். இப்பவே நாங்கள் என்ன மொங்கலோய், கொக்கசோயிட், நீக்ரோயிட் 3 வகை இருக்குது. இது ஹோமோ சப்பியன்ஸ், இதுக்கு முந்தி ஹோமோ இரெக்டஸ் இருந்தது, ஹோமோ அப்படி ஒவ்வொன்றா சொல்றாங்க. இதை விட பிறகு அங்க இருந்த ஒன்று பிக் ஃபுட் என்று மனிதன் இருந்தான், அது இருந்தான் சொல்லுவார்கள். உயிர்ச்சியோடு இருக்கு, அது இருக்கு பாக்குறோம். இதுக்கு முந்தியும் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்து போயிருக்கிறார்கள். இது இந்த பூமி இல்லை, அண்ட சராசரங்கள்ல எத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட சராசரம் இருக்குது. அந்த அண்ட சராசரங்கள்ல எத்தனை விதமான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு சொல்லி இருக்கு 9 லட்சம் வகையான மாணவர்கள். நீர் பறவை நாட்காலோர் 10, நீர் வாழ்வன 10 லட்சம், பறவை 10 லட்சம், நாட்கால் விலங்குகள் 10 லட்சம், சீரிய பந்தமான் தேவர் 14, தேவர்கள் வகையிலேயே 14 லட்சம் வகையான தேவர்கள் இருக்கின்றார்கள். அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4-5, பிரமன் படைத்த தாவர வகைகள் 4-5 20 லட்சம் வகைகள். இது திருக்குறள் பரிமையாளர்கள் உரையில சொல்லி இருக்கிறார். இதுதான் 7 வகையான பிறப்பு. 7 பிறப்பு இல்ல, 7 வகையான பிறப்பு. இதுக்குள்ள எந்த பிறப்பிலையும் போகலாம். மற்றது அடுத்தது என்று கேட்டால் அதான் சொல்லுவார். அது அந்தந்த இடங்களுக்கு போய் செய்து இப்ப சரீரங்கள் விட்டோன்னு என்ன நடக்குதுன்னா 2-3 விஷயம் நடக்கும். ஒன்று எங்கட நல்ல ஆத்மாக்கள் இறைவனுடைய ஒன்றுறது அது கொண்டு இருக்கு. அதை விட மேலுலகங்களுக்கு போற ஆத்மா இருக்கு, அதை திரும்பி வராயணும் இங்க. அது சொல்றது அர்ச்சாதி மார்க்கம், ஒளி மார்க்கம். அந்த ஆத்மாக்கள் ஒளி மார்க்கமாக போகும். அவர்களை தேவர்கள் அழைத்துக் கொண்டு போவார்கள். அந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அந்த ஒளி மார்க்க பாதை அது இருக்கின்றது. அது பஞ்சாக்கினி வித்தை மாதிரி இந்த பூர இதுவும் பிரம்மசூத்திரத்தில் இருக்கின்றது, உபனிஷத்துக்கள்ல இருக்கின்றது. அந்த ஒளி மார்க்கமாக போகின்ற உயிர்கள் பிற்பாடு மீண்டும் இங்க வராது. மேலான உலகங்களிலே அவர்கள் இருந்து அங்கே இருந்து அவர்கள் திருப்பி அந்த மகா சங்காரம் வருகின்ற காலத்திலே இறைவனிடம் ஒன்றாகிவிடுவார்கள், அல்லது அங்கேயே மேலே நின்று அங்கால போயிடுவார்கள். அவர்கள் திருப்பி இங்கால மீண்டும் வருவது கிடையாது. இதுதான் அங்க இருக்கிற மேல் மார்க்கம். அடுத்ததாக இருக்கிறது தூமமாக்கம், இருள் மார்க்கம். இங்கேதான் ஜமதூதர்கள் வருவார்கள். ஜமதூதர்களை பார்க்கிறார்கள். எனக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் இப்ப மரணப்படுக்கையில் இருக்கின்றார் மலேசியாவிலே. அப்ப அவருக்கு தெரியுது, ஐயோ கட்டியா கருப்பா யாரோ நிக்கிறப்பான்னு சொல்றார். அதுவும் சொல்றார், இறந்த உறவினர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்றார். அப்ப தெரியும், சில பேர் ஜமனையே காண்பார்கள். ஜமன் நிச்சயம் வருவான். சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி 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 டுக்டின் கரணே. இது பஜகோவிந்தத்துல சொல்றார். கடைசி காலத்துல காலன் வாசல்ல நிற்பான். நிற்கின்ற பொழுது நீ படிக்கின்ற இந்த படிப்புகள் எல்லாம் உதவாது, நீ படிக்கின்ற இந்த படிப்புகள் எல்லாம் உதவாது என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த பூரத்துக்கு 2 விதமான வழிகள் இருக்கின்றன. இந்த 2 விதமான வழிகளுக்குள்ளாலையும் போகுது. ஆனால் இந்த இன்னொரு விதமாக சில வேளைகள்ல இந்த 2லயும் எஸ்கேப் பண்ணி இந்த சூசைட் பண்ணுறது, அவச்சாவு, அதுகள் ஆக்சிடென்ட், சில வேளைகளிலே இந்த 2லயும் போகாம பிரேத ஜன்மமாக இங்கேயே சுத்தும். அதுதான் இந்த கோஸ்ட்னு சொல்றாரு. அது கோஸ்ட் என்று சொல்லுவார்கள், எல்லாம் சொல்லுவார்கள், பேய் என்று சொல்லுவார்கள். அது இங்கே இருந்து அதுக்கு அந்த நிறவர ஆசைகள் இருக்கு. அது அல்லல் படுத்தி கரைச்சல் கொடுத்து அந்த இதுகள் செய்ய பார்க்கும். அதற்குத்தான் சில சாந்தி பரிகாரங்கள் உண்டு. அவர்களுக்குத்தான் இந்த இறந்தவுடன் அந்த அந்தியேஷ்டி 1 மாசத்துல செய்யப்படாது. 6 மாசம் வேணும். 3 மாசம் ஆக்சிடென்ட் எடுத்தது 6 மாசம். அந்த 6 மாசம் சில பேர் பேர் இது தெரியாம செய்கிறார்கள். நான் இரண்டா துடக்கு கஷ்டம், தண்ணி குடிக்க மாட்டேன். இந்த இறந்த ஆத்மாவினுடைய அந்த அல்லல் அந்த இருக்குது. 6 மாசம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மாவுக்கு நினைச்சு பிரார்த்தனை பண்ண வேணும். அந்த ஆத்மாவின் பேரால தான தர்மங்கள் செய்ய வேணும். அந்த அதுக்கென்று செய்ய வேண்டிய தான தர்மங்கள் இருக்குது. முக்கியமான தர்மம் சிறு வயசாக்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் சிறு வயசு என்று சொன்னால் பால் ஊட்ட வேண்டும். இனிப்பு பண்டங்கள் பால் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்ப அனாதை ஆசிரமங்களுக்கு நீங்க பால் வேண்டி கொடுத்தால், பால்வா வேண்டி கொடுத்தால் அது பெரிய புண்ணியம். ஏழை பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேணும்.
அப்படி அந்த இது அப்ப இந்த இதுகள் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த தான தர்மங்கள் செய்து அந்த சாந்தி இதுகள் செய்தால் அந்த இது ரங்கம் அடுத்தது சில வேளையில உடனே புறப்படுக்கும். இதெல்லாம் போகாம 6 மணி நேரம் சொல்றார் சைவ வினாவிடையில பசுவி அல்ல 37 கேள்விடையில சொல்றார் பூமியிலே பிறந்த ஆன்மாக்கள் சரீர வீட்டை விட்டவுடனே யாது செய்யும். அப்ப இதெல்லாம் சொல்லி போட்டு அவர் சொல்றார் ஒரு தூள இப்படி அன்றி ஒரு தூள சரீரத்தை விட்டவுடனே பூமியிலே தானே ஒரு யோனி வாய்ப்பட்டு மற்றொரு தூர சலிதத்தை எடுப்பதும் உண்டு. இந்த ஜேர்னிக்குள்ள போகாம இருக்குது. இப்படி பலவிதமான பயணங்கள் ஆத்மாவுக்கு உண்டு. எல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில இந்த விஷயங்களை நீங்கள் இவ்வளவு விளக்கமாக சிவகுமாருடைய கேள்வி கூறியிருக்கிறீர்கள். அவர் இதோடு சந்தோஷமாக இருப்பார் நினைக்கிறேன். அடுத்த ஒரு நெடுநேரமாக காவல் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் இருவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா உங்களோட பேரு? எனது பேர் சுசிலா சிவானந்தன். டாக்டர் நான் வீட்டுக்கு பஜனைக்கு வரையில என்னுடைய மதுரையில இறந்துட்டா. வருத்தங்கள் அதற்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என்னண்டா ஆகஸ்ட் மாதம் 22 அதிகாலை 1:14 ஞாயிற்றுக்கிழமை இறந்தவ. 8 நாள் நேற்று செலவு செய்த நாங்கள் செலவு. என்னடா என்னுடைய கணவர் 2வது மகன். அப்ப மூத்தவர் திருமணம் செய்யாதவரையா இங்க என்னுடைய கணவர் இருக்கக்கூடிய இங்கதான் ஆக்கள் எல்லாம் வந்து சித்தவிடலாம் இதாண்டது. கடைசி மகன் இங்கிலாந்துல இருந்து வந்து அவர்தான் கொல்லி எல்லாம் வச்செல்லாம் செஞ்சது. ஆனா அவ கூடுதலான நாள் இந்த சிஸ்டர்லோட இருந்தவர் மார்னிங் சைடுன்னு ஒரு ஸ்மேர்ல அவாக்கு பொம்பளை பிள்ளைல அவங்க விரும்பினவ. பின்ன அங்கதான் கூட நாள் இருந்தா எங்களை விட்டையும் வந்து இருக்கிறவ. பின்ன நேற்று செலவு அங்க செய்தது. செலவு நேற்று அங்கதான் செய்தது. அப்ப நான் இவ்வளவு நாளும் நான் தான் அவன் படத்துக்கு விளக்கேற்றி பூ வச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்ச நான். இது நான் 31 நாள் மட்டும் தொடர்ந்து செய்ய வேணுமா இல்லாட்டி அவ வீட்லயும் இப்ப படம் வச்சு நேற்றில இருந்து செய்யணும்? நிச்சயமாக செய்ய வரும். உங்களை கேள்விக்கு விட என்னன்னு கேட்டால் இந்த கூட்டு குடுக்கமா இருக்கிற குடும்பங்கள் இருக்கு. எந்த வீட்டுல ஒரு அடுப்பில பொங்கி எல்லா பிள்ளைகளையும் சாப்பிடுகிறார்களோ அந்த குடும்பத்திலே ஒரு அந்த இது செய்தா சரி. எப்ப உங்களுக்கு 2 கிச்சன் வந்துட்டுதோ ஒரு வீட்டுல இருந்தா கூட 2 பேரும் பொறுமையா செய்யும். எல்லாருக்கும் அந்த கடமைகள் உண்டு. தொடர்ச்சியா 31 நாள் எந்த கணவருக்கும் 31 நாளும் எல்லாருக்கும் 31 நாள் கடமை உண்டு. திவச கடமை உண்டு. இது இறக்கும் அவர்கள் காலமாகும் வரைக்கும் செய்து அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் செய்து கொண்டு போவார்கள். இது ஒரு நாளும் 1 வருஷத்தோட நிற்கிறதோ இதன்றதோ இல்லை. மற்றது மாசம் அந்த திதி வரும்போது மாச திதி என்று இருக்குது. கணவர் கவனிக்கிறேன். இந்த இறந்தவுடைய ஆன்மாவுடைய பயணத்துக்கு பெரும்பாலான அந்த பயணத்துக்கு 1 வருஷம் எடுக்கும். பொதுவாக அந்த 1 வருஷத்திலே அவர்களுக்கு எங்களுடைய 1 வருஷம் அவர்களுக்கு 1 நாள். அந்த இதுல 12 இல்லை எங்களுடைய 1 வருஷம் அவர்களுக்கு 12 நாள். அதுல நாங்கள் ஒவ்வொரு மாசம் அவர்கள் இறந்த திதிக்கு அவர்களுக்கு விளக்கு வச்சு அவர்களை பிரார்த்தனை பண்ணி, இப்ப அவர்களை ஆவிய பிரார்த்தனை பண்றது இல்லை, இறைவனுக்கு ஒரு சிவபுராணத்தை சொல்லியோ அல்லது ஒரு பஞ்சாட்சரங்களை பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு சமைத்து படைத்து அவர்களுக்கு ஒரு தானம் செய்தால் அவர்களுக்கு போற வழியில அவர்களுக்கு கம்ஃபர்ட்டாக அது போற வழியிலே கிடைக்கும். போற வழி புண்ணியம் என்று சொல்வார்கள். போற வழிக்கு புண்ணியம் என்று சொல்வார்கள். போற வழி மிகவும் கடினமாயும் இருக்கும். சொல்றார் அருமையா சொல்றார், கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் மறந்தவர்க்கே. அந்த வழியில மிக கடுமையான பாதை. வெயில் இருக்கும், வெப்பம் இருக்கும், பாலநிலம் இருக்கும், முள்ளு செடி இருக்கும், தண்ணி இருக்காது, தாகம், சாப்பாடு இருக்காது. அப்படியான பயணங்கள் உண்டு. அதனால நாங்கள் இங்கே ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிற அந்த தர்ப்பணம் இருக்குது. அதை நிச்சயம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்கள் பேரால் செய்கிற தானம், அவர்களுக்கு படைக்கிற படைப்பு, அவர்களுக்கு செய்கிற பிரார்த்தனை அங்கே அந்த வழியிலே அவர்கள் நிழலாக, அவர்களுக்கு உணவாக, அவர்களுக்கு நீராக, அவர்களுக்கு கம்ஃபர்ட்டாக போய் செய்கிறோம். இப்ப மாசம் செய்து 1 வருஷம் வருகின்ற பொழுது அந்த திவசத்தையும் செய்து அதுக்கு பிறகு வருடம் அவருடைய திவசத்தை இந்த பிள்ளைகள் செய்து கொண்டு வர வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு தான் இந்த இது நிச்சயமாக இருக்கின்றது, இந்த கடமை இருக்கின்றது. அவர்கள் செய்து கொண்டு வர வேண்டும். நன்றி அம்மா, நன்றி. அமாவாசை சதுர்த்தசி என்று போட்டிருந்தது அந்த கலண்டர்ல. அப்ப எந்த திதி எடுக்கணும் அது நீங்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் ஒரு கோயில் குருமாரை கேட்டால் அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லுவார்கள். நன்றி. உண்மையிலே சில விஷயங்களை நாங்கள் சில வேளையில மறந்து வாழ்க்கை நடத்துகிறோம் போல எனக்கு தெரிகிறது. இங்க இன்னொரு நேர் வந்துக்கிறார். வணக்கம். 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 வணக்கம்.
ஜெர்மனியிலிருந்து ஞானலிங்கம் கதைக்கிறேன். வணக்கம், மன்னிக்க வேண்டும். நான் அந்த அடுத்த நிகழ்ச்சிக்காகத்தான் வந்த நான் அம்மாவின் நிகழ்ச்சிக்காக நான் பாடுறேன். நான் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி அது இப்ப அந்த நேரம் சரியா? இப்ப வந்து விட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னொரு நீர் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் தலைமைக்கிறேன். சொல்லுங்க. என்னுடைய கேள்வி டாக்டர், இப்ப இந்த கிரியைகள் எல்லாம் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய வசதிகள், பண வசதிகளை பொறுத்து சில செய்யணும். இப்ப எங்களுடைய நாட்டுல பெரும் தொகையான சனங்கள் அழிஞ்சது. அந்த மக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அந்த இது மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லையா? அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு அப்படி ஒரு கிரியை செய்ய வேண்டுமா? நல்ல கேள்வி. நன்றி. அதாவது நல்ல ஒரு கேள்வி. அதெல்லாம் சொல்லுவார்கள் என்று கேட்டார். நாங்கள் அர்ப்பணம் செய்கின்ற பொழுது ஒன்று, நாங்கள் தனியே எங்களுடைய தந்தைக்கு அல்லது தாய்க்கு மட்டும் செய்வதில்லை. அந்த தந்த வழியிலே வந்த மூதாதையர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் செய்கின்றோம். அப்ப சொல்லுவார்கள், அந்த ஒரு தந்தை என்று சொன்னால் தந்தையினுடைய வழியிலே பிள்ளை இல்லாமல் இறந்து போன சகோதரர்கள் இருப்பார்கள். பேரன், பேத்தி, பூட்டண்ட பாட்டன், இப்படியே எங்களுடைய உடம்பிலே மரபணுக்கள், இந்த ஜீன்ஸ் தந்த அவ்வளவு பேருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றி அறிதலை செலுத்தி பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு தெரியும், தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளும் தண்ணியும் சொல்லுவார்கள். எள்ளை ஊத்தேக்க தெரியும், அந்த விரலுக்குள்ள ஊத்தேக்கல்ல ஒட்டி பிடிச்சு கொண்டிருக்கும் அந்த விரல்ல. இது என்ன மாதிரி என்று சொன்னால், இன்றைக்கு ஹிஸ்டாலஜி படிப்பவர்களுக்கு தெரியும், இந்த பரம்பரை அறைகள் நுரமூர்த்தங்கள் இந்த விரல் மாதிரி இருக்கும். அதுல ஒட்டி கொண்டு அந்த ஜீன்ஸ் இந்த உள்ள ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் இந்த அவர்களுடைய தாற்பயம். அவ்வளவு பேருக்கும் கொடுக்கிறோம். இப்ப சில பிள்ளைகள் கருவிலேயே அழிஞ்சிருக்கும். சில பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இறந்திருக்க சந்ததியில, சில பிள்ளைகள் கல்யாணம் கட்டாமலே இறந்திருப்பார்கள். சிலருக்கு பிள்ளை இல்லாமல் போயிருப்பார்கள். எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம். அது உண்டு. இரண்டாவதாக மற்றவர்களுக்கு கொடுக்கணும். மென்னியிலே போன பொழுது என்னுடைய தினசரி பூஜை அனுஷ்டானம் இருக்கின்றது. அதில் தர்ப்பணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் சேர்த்துத்தான் செய்தேன். எப்ப எங்களுடைய மனதை அதால பாதிக்கப்படுகிறதோ, அந்த துடக்கு என்று சொல்லுவார்கள், அதனால பாதிக்கப்படுதோ, அப்ப அவர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் செய்யலாம். இந்த பிள்ளை குட்டி தான் செய்யணும் வண்டி இல்ல, யாரும் செய்யலாம். அப்ப இது இருக்குது. அடுத்ததாக இந்த வைதிக கர்மம் என்று இருக்கு. கன பேர் இன்றைக்கு பிராமணர்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து கொள்வதில்லை. பிராமணருக்கே தெரியாது. இந்த ஏன் எங்கட சமயம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரை அதுக்கண்டு வச்சது என்று சொன்னால், அவர் தன்னுடைய நித்திய சந்தியாவந்தனம் 3 நேரம் அவருக்கு இருக்குது. கால, மத்தியானம், 3 பாகம் சந்தியாவந்தனம் செய்து, காயத்ரி ஜபம் செய்து, தன்னுடைய பஞ்சாட்சர ஜபம் செய்து தர்ப்பணம் செய்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வெள்ளக்காரன், மற்றது சைனாக்காரர், இந்த இது அந்த இது மற்ற உயிர்கள் எல்லாவற்றுக்கான தர்ப்பணமும் அவருடைய தர்ப்பணத்திலே வருகின்றது. அதுதான் அங்க இருக்கின்றது. அதாவது ஒரு சிலருடைய வாழ்க்கையே இதுக்கண்டு இருக்குது. 24 hours generational duty is this. இதுக்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்ட பூஜை, இந்த வேத புத்தகங்களை பாதுகாத்தல், ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல். அது அந்தர்களுக்கு 6 தொழில் என்று சொல்லி இருக்கின்ற அந்த 6 தொழில் என்று வள்ளுவரே சொல்லி இருக்கின்ற. ஆபயன் குன்றும் 6 தொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானின். அரசன் ஒழுங்கா காக்கா விட்டால் பயன் குன்றும், பசுக்களுடைய பயன் குன்றும். இக்கனமி அறு தொழிலோல் 100 மறப்பர். அது தொழிலோடு அந்த 6 தொழில். என்ன தொழில்? ஓதல், அதாவது இந்த வேத நூல்களை எல்லாம் படித்தல், ஓதுவித்தல், மற்றவர்களுக்கு சொல்லுவித்தல், படிப்பித்தல். அடுத்து சொல்வார்கள் வேட்டல். இந்த கிரியைகள், கோயில் கிரியைகள், ஹோமங்கள், அதை செய்தல், வேட்பித்தல், மற்றவர்களை செய்வதற்கு தூண்டுவித்தல். அடுத்தது ஈதல், கிவிங் இன் சேரிட்டியும் அவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு அடுத்த தொழில் இரத்தல். இரத்தல் எந்த ஒருவருக்கும் தொழிலாக கொடுக்கப்படவில்லை. எக்ஸெப்ஷன் அந்தணர்களுக்கு இரத்தல். ஏனென்றால் they are not in trade and production, they are not doing labors. அந்தணர்கள் எல்லாம் லேபர் ஒர்க் செய்கிற இதுக்கு நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். இத்தனை ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கிறார்கள், எத்தனை இதுல வச்சிருக்கிறார்கள். அந்த பாவம் பழி எங்களுக்கு உண்டு. அதே நேரம் அந்த சிறப்பு என்னன்னு கேட்டால், அவர்கள் ஃபுல் டைம் ஜெனரேஷனல் டியூட்டில அதை பேர்ன் பண்ண. எனக்கு இப்ப இதுல வந்தவரை கனவே சொல்லுறாங்க, இது எனக்கு கணக்க தெரிய வேண்டாம். அப்படி கணக்க தெரிஞ்சதே குறைவு. ஆனால் இதுல வந்த பிறகுதான் தெரியுது, இந்த இதுல மிச்ச விஷயத்தையும் தெரிய வேண்டாம். தட் வில் பி a full time 24 hour task. நான் டாக்டர் வேலையும் சிறுவயது முழுக்க பள்ளிக்கூடத்துல இந்த
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜி பாட்னி இந்த ஜுவாலஜி எல்லாம் சோசியாலஜி எல்லாம் படிச்சு போட்டு யூனிவர்சிட்டியில வந்து அனாட்டமி பிசியாலஜி பத்தாலஜி அதுல இந்த காலத்தை போக்கி போட்டு பிறகு வேலை செய்த காலத்துல இன்டர்ன்ஷிப் அந்த டாக்டர் இந்த ஸ்பெஷாலிட்டி அந்த ட்ரைனிங் அந்த எக்ஸாம் எல்லாம் எடுத்து போட்டு இப்ப இந்த வயசுல வந்து இது எல்லாத்தையும் படிச்சு உண்மையில மாஸ்டர் பண்ண முடியாதுன்னு எனக்கு உண்மையாக விளங்குது. அது சரி. வந்து சின்ன வயசுல இருந்து பிறப்புல இருந்து வர்ற ஃபுல் டைம் டாஸ்க் 24 hours டாஸ்க். இன்றைக்கு கூட 24 hours டிவோட் பண்ணி இல்ல எல்லாத்தையும் போறனாலும் என்னால இயலாது. எங்களுடைய வேத நூல்களையும் எங்களுடைய அறிவையும் முழுக்க அறிஞ்சு சொல்லுறதுக்கு அது உண்மை. அப்ப அது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதுக்கெண்டே வச்சிருக்கிற வர்க்கம். அவர்கள் அந்த தனியில இருந்து பொழுது அவர்கள் அந்த 3 நேர சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி தேவன் செய்கிற பிராமணர் செய்கின்ற தர்ப்பணத்திலே எல்லாருக்கும் அந்த இது மோசனம் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட பிராமணர்கள் இப்பொழுது அறுவை குறைவு. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் இருக்கின்றார். அதான் அவள் தங்களுடைய அந்த நோக்கம் இந்த முக்கியமாக தங்களுடைய பணி என்ன என்பதை பலர் மறந்து வெவ்வேறு அவர்களை ஆதரிப்பது எங்களுடைய கடமை. அது நாங்கள் அந்த விட்டது அந்த படி எங்களுக்கும் உண்டு உண்டு கட்டாயம் அது ஒரு பழிதான். அது உண்டு. நன்றி டாக்டர். நாங்கள் இன்னொரு நேர் அநிநியமாக காத்திருக்கிறார். வணக்கம். 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 சொல்லுங்க. சொல்லுங்க. நான் திரும்பவும் சுற்றுலா வந்திருக்கேன். சொல்லுங்க. லைன் கட்டா போச்சு. என்னடா டாக்டர், நான் வீட்டு சுவாமி விளக்கு ஏற்றலாமோ? அதான் டாக்டர் சொல்லி போட்டாரு உங்களுக்கு. இல்ல அரைக்குள்ள இருக்கிற வெளியில கோலுக்குள்ள வச்சு நான் இப்ப உங்களுடைய வீட்டிலே அந்த அதாவது அந்த பாடி இருக்கும் பொழுது சுவாமி கும்பிடுதல் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதுல வந்து என்ன கேட்டா 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு தொடக்கி இருக்கு மட்டும் உங்களுடைய பூஜைகள் அனுஷ்டானங்கள் இருந்து விலக்குண்டு. நீங்கள் இப்ப தீட்சை எடுத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் பூஜை எடுத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அதுல தொடக்கு அதாவது மனதிலே ஒரு சமநிலை குழப்பம் ஒருவரை இழந்திருக்கின்றீர்கள். அந்த இழப்பு அந்த துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை. நீங்க ஆக்கள் வந்தா தேத்தனி ஓட்டு கொடுக்கணும் இல்ல அல்லது என்ன சாப்பாடு கொடுக்கணும் இல்ல அப்படிதான் மற்றவர்கள் தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அது உங்களுக்கு ஒரு விடுமுறை காலம் அந்த 1 மாசம் வரைக்கும். அந்த 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கோயிலுக்கு போகணுமெண்டோ பூஜை செய்யணுமெண்டோ இதுகள் இல்லை. ஆனாலும் மன உறுதி உள்ளவர்கள் செய்யலாம். மனத்தில் உங்களுக்கு உறுதி இருந்தால் நிச்சயமாக செய்யலாம். அவர்கள் செய்கின்ற பொழுது குளித்து போட்டு அந்த உடனே செய்ய வேண்டும். குளித்த பிறகு அவர்கள் அந்த பூஜை அல்லது அனுஷ்டானம் முடிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு துடக்கு இல்லை. இது ஆர்வனோட விதியிலே இருக்கிறது. அபிமன்யு இறந்த பிற்பாடு மகாபாரதத்திலே அபிமன்யு அர்ஜுனுடைய மகன். அவன் அநியாயமாக போரிலே மாண்டான். அதற்கு பிற்பாடு அர்ஜுனன் சுபபூஜை செய்கின்றான். இதற்கு சான்றாக இருக்கின்றது. ஆகவே உங்கள் மனம் பக்குவமா இருந்தா செய்யுங்க. 2வது கன பேர் 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போவாத என்ற புது வழக்கம் வச்சிருக்கிறார். இது முதல் தவறு. 1 மாசம் அல்லது மற்ற துடக்கு உங்களுக்கு அந்த அந்தியேட்டி அந்த முடியும் வரைக்கும் அவச்சா என்று சொன்னால் 3 மாசமோ 6 மாசம் அவ்வளவு நாளும் தான் கோயிலுக்கு போகப்படாது. அதுக்கு பிற்பாடு கோயிலுக்கு போய் வழிபட்டு அந்த வழிபாடுகள் செய்யலாம். நன்றி. அடுத்த நேருதல் வந்துக்கிறார் டாக்டர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் குமார் சாய்க்கிறேன் மிஸ்ஸாக இருந்து. சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, நாங்க சிறு வயதுல இருந்து இந்த வளர்ப்பு மிருகங்கள் வீட்டுல வளர்க்கிறோம் இல்ல, அந்த மிருகங்கள் தாங்களுக்கு மரணம் வருகிற பொழுது எங்களை அது சோகமாக பார்த்து ஏதோ எங்களை புரியுற மாதிரி இறந்து போகுது. அப்படி எனக்கு ஒரு ஆடும் ஒரு நாயும் இந்த சில இளம் வயதுல இறந்து போனது. அந்த தாக்கம் என்ன இன்னும் நான் இப்போ நினைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த ஆட்டையும் அந்த நாயையும் இதுக்கு மனித பிரதேசம் அதுகளுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குமா? நிச்சயமாக. அது இறக்கும் பொழுது மட்டுமில்ல உயிரோடு இருக்கும் பொழுதே இருக்கும். அதை கம்யூனிகேட் பண்ணும். என்னுடைய வீட்டிலே கூட 2 நாய்கள் இருக்கின்றது. நான் ஒரு நாயை சொல்லுவேன் இது முன்பிறப்பிலே மனுஷ பிறவியா தான் இருந்திருக்கணும். உண்மை. அதற்கு என்ன தன்னுடைய உணவை விட எங்களுடைய இடியப்பம் புட்டு தான் பிடிக்கும். எங்க பிள்ளைகள் சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் கொடுக்கப்படாதப்பா என்று சொல்லுவார்கள். அதுதான் சாப்பிடும். அவருடைய கம்யூனிகேஷன் அப்படி இருக்கும். மற்றது இது எல்லாம் ஒன்றும் சும்மா வாரையில பிள்ளைகள்ல இருந்து பெட்ஸ் வரைக்கும் ஏதோ முற்புறப்பு விட்டகுறை தொட்டகுறைக்குத்தான் வருகிறது. அப்படி சும்மா வருவதில்லை. ஏதோ ஒரு தொடர்பாகத்தான் வருகிறது. அது உண்டு. 2வது அவர்களுக்கும் எங்களுக்கு இடையில ஒரு பாச பிணைப்பு இருக்கு. அது இறக்கும் பொழுது மட்டுமில்ல இதுக்கும் இருக்குது. நானே சிறு வயதில் இருந்த பொழுது கிளி பூனை அதுகள் இறக்கும். இறந்தவுடன் அதுக்கெல்லாம் புதைச்சு போட்டு
அதுக்கு ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறேன். அப்பெல்லாம் இதெல்லாம் தெரியாது செய்திருக்கிறோம். அந்த பிராணிகள் பதார்த்தங்களுக்கெல்லாம் உண்டு. அதான் பூத ஜக்கியம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பிராணிகளுக்கு அன்பு செலுத்துறதும் உணவு போடுவதும் கூட இந்த இல்லறத்தாருடைய கடமைகளிலே உண்டு. இல்லறத்தாருக்கு 5 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தெய்வ ஜக்ஞம், தேவர்களுக்கு தெய்வங்களுக்கு செய்கின்ற கடமை. அடுத்து ரிஷி யஜ்ஞம், இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை பரப்புகின்ற குருமார், அந்த ரிஷி அந்த பாரம்பரியத்தை பேணுகின்ற குருமார் இந்த பாடங்கள் நடத்துகின்ற இடங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தல், அதுக்குரிய சப்போர்ட் கொடுத்தல், தானம் கொடுத்தல், அது அந்த ரிஷி கடன் அது அவர்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக தன்னுடைய மனுஷர்களுக்கு செய்கின்ற மனுஷ யஜ்ஞம் ஒன்று இருக்கின்றது. அதாவது சுற்றத்தார் கஷ்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய. அதே மாதிரியாக இந்த பிராணிகளுக்கு செய்கின்ற ஒன்றும் இருக்கின்றது. அந்த பிராணிகளுக்கு செய்கின்ற வள்ளுவத்தார் அதே மாதிரியாக இறந்தவர்களுக்கு செய்கின்ற கடன் ஒன்று இருக்கின்றது. அப்ப 5 ஜக்ஞம் பஞ்ச ஜக்ஞம். வள்ளுவர் இதை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல். வள்ளுவர் எல்லாம் சொல்லிட்டார். அதான் நான் சொன்னேன், வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, வீண் தர்க்க வாதத்தை விட்டு வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இது திருமந்திரம். அவ்வளவு இருக்குது, எல்லாம் சொல்லியாச்சு. கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு தரம் புதுக்க படைக்கவோ மாத்தவோ சொல்லவோ தேவையில்லை, அவ்வளவும் இருக்குது. ஆனபடினால இந்த பிராணிகளுக்கு அந்த உணவு போடுறது அதுகள் எல்லாமே இருக்குது. அதோட தாக்கம் உங்களுக்கு உண்டு. உண்மை, கட்டாயம், உண்மையில. நன்றி டாக்டர். இன்னொரு ஒரு நேர் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. இது இருக்கும். வணக்கம். என்ன பேர் வாணி. என்ன கணவர் 2004ஆம் ஆண்டு காலமாகி விட்டார். இப்ப நான் இந்த மறுமணம் செய்திருக்கிறேன். அதனால நாங்க 3 வருஷம் ஐயரை வீட்டை கூப்பிட்டு அந்த ஆண்டு பட்சம் எல்லாம் படி செய்யறாங்க, தானம் எல்லாம் கொடுத்து. அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் அந்த இறந்த நாளைக்கு மோட்சத்தினை செய்து அங்குள்ள அனாதை இல்லத்துக்கு அன்றைய முன்னிற 3 நேர சாப்பாட்டுக்கும் செய்ய கொடுக்கிறேன். இப்ப நான் இங்க இப்ப கடை வந்தா பிறகு நான் அந்த நாளைக்கு நான் இங்க மோட்சத்தினையை கொடுத்துட்டு அங்கதான் காசு அனுப்பினான். அந்த அன்றைய செலவு முழுக்க எங்களை விட்ட வேலையே இருக்கட்டும் சொல்லி இப்ப நான் அந்த திடீர்னு சொல்லுங்க செய்வேன், காசு கொடுக்காத அனாதைக்கு கூட செய்வேன் ஒரு வருஷமும். இனி நான் அந்த மோட்சத்துல செய்யலாமா மறுமணம் செய்யப்படுறியா? நீங்கள் நல்ல அக்கறையாக செய்து வருகிறீர்கள். அதுல ஒன்று என்னன்னு கேட்டால் இதுல இந்த கடமைகளை யார் செய்யலாம் என்று பேர் இங்க என்ன கேட்டா உண்டு. பெண்கள் கட்டாயம் இது செய்ய வேணும் என்று இல்லை. பெண்களுக்கு சாஸ்திரங்கள்ல இந்த பித்ரு காரியங்கள் செய்ய வேணும் என்ற விதி இல்லை. யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் இறந்தால் அவருக்கு பிள்ளைகள் புத்திரன் இருந்தால் புத்திரன் செய்வார். அவருடைய புத்திரன் இல்லாவிட்டால் அவருடைய சகோதரன் அல்லது சகோதரனுடைய புத்திரன் அல்லது அவருடைய உறவு வழியிலே ஆண்வழி உறவு வழியிலே வந்த அந்த சந்ததியிலே இருக்கிறவர் அவர் தெரிந்தும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம். அது கொண்டு இருக்கின்றது. இப்படி 32 பேர் அந்த அடுக்கிலே இருக்கிறார்கள். அந்த பந்துக்கள் என்று சொல்வார்கள். எங்க ஊர்ல சொல்வார்கள் துடக்குக்காரர். நீங்க கேள்விப்பட்டிருக்கீர்கள், ஜாழ்ப்பாணம் துடக்குக்காரர். இந்தியாவில் சொல்லுவார்கள் தாயத்தார் அல்லது பந்துக்கள் என்று சொல்லுவார்கள். அவைக்கு வந்தேன் என்று கேட்டால் மற்ற சூதுக்கங்கள்ல பங்குண்டு, சொத்திலையும் பங்குண்டு. அந்த துடக்கு 7 தலைமுறைக்கு வரும். துடக்குக்காரர் என்றால் இவர் இருந்தால் மற்றதைக்கும் துடக்கு. அப்ப அந்த துடக்குக்கார வழியிலே யாரும் இந்த தர்ப்பணம் செய்யலாம். முறைப்படி தர்ப்பணம் செய்வதென்றால் மோட்ச அர்ச்சனை செய்கின்ற பொழுது அது யாரும் செய்யலாம். தான தர்மம் செய்கின்ற பொழுது யாரும் செய்யலாம். அது அவருடைய காலம் உங்களுடைய வாழ்நாள் முழுமையுமே செய்யலாம். ஆனா பெண்கள் போய் பித்திரு காரியம் செய்யப்படாது. நீங்கள் தர்ப்பணம் செய்வதோ காசி கங்கைக்கு போய் பித்திருக்காரியம் செய்வதோ என்னுடைய மாமனாருக்கு கூட என்னுடைய மனைவியுடைய தகப்பனாரை கூட அவர் அதிகாரம் தந்து ஒரு தர்ப்ப பிள்ளை கையிலே தருவார். அந்த அதிகாரம் தந்து நான் செய்தேன். என்னுடைய மகன்மார் அந்த நேரம் தரபடியா போயிட்டு நான் செய்தேன். அப்படி அதிகாரம் கொடுத்து இன்னொரு அவங்க ஆணை கொண்டு செய்விக்கலாம். அப்ப அதுதான் இந்த முறைப்படி தர்ப்பணம் செய்கிறது, தானம் கொடுக்கிறது. அதுகள்ல மற்றபடி இப்படி அவர் பற்றிய நல்ல காரியங்கள் செய்தல், மோட்சனை செய்தல் யாரும் செய்யலாம். அதுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. பெண்களுக்கு இதை செய்ய கடமை இல்லை, செய்யாவிட்டாலும் அது தவறு அல்ல. நன்றி, நன்றி டாக்டர். இன்னொரு நேர் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய தொலைபேசியை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர். 2 பேருக்கும் நன்றி. கலைச்சன உலகநாதன் சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு கதை சொல்லுவார். பெரிய ஒரு கடல் இருக்கும், ஆனா தண்ணி இருக்கும், ஆனா தண்ணி குடிக்க முடியாது. நல்ல தண்ணி குடிக்க வேணும் சொன்னால் நிறைய தோண்ட வேணும். கிணத்து தண்ணி நிலத்தை நிறைய தோண்டி நல்ல தண்ணி எடுக்கணும்னு சொல்லி. அதே போல
நல்ல தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் கிணத்தை தோண்டி. நன்றி. எனக்கு டாக்டர் நெக்கேக்கு மனமெல்லாம் ஒரு பெரிய ஒரு பூரிப்பா இருக்கின்றது. எத்தனையோ டாக்டர்மார் இருக்கின்றார்கள், தங்கள் தொழிலை செய்து காசை தேடி தேடி தங்களுடைய அது ஒருவரும் ஜீவனோபாயத்துக்காக ஒரு தொழில் செய்கின்றோம். அதுல வேற விஷயம். இது ஏதோ இறைவன் ஒரு ஞானத்தை கொடுத்தார், எனக்கு என்னத்துக்கு வந்தோன்னு தெரியாது கொடுத்தார். அவருடைய பணியாக இப்படி சில வாய்ப்பு வந்ததுக்கு ஆசிரியர் வந்து வாழ்த்திருக்கிறார், இப்படி நடாராசி வந்த வானொலி வந்து வாழ்த்திருக்கு. இதை சொன்னாலும் கேட்கறதுக்கு உங்களை பொண்ணு நேயர்கள் வந்து வாழ்த்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் முந்தி சொல்லும் பொழுது இப்படி பெருசா இல்லை. முதல் சொல்லைகள்ல எந்த பக்கம் கும்பிடுறது எந்த பக்கம் சின்ன சின்ன விளக்கங்கள் தான். ஆழ்ந்த விஷயங்கள், ஆத்மா எங்கே, ஆத்மாவின் பயணம் எங்கே, இங்கே நடக்குது, கடவுளுக்கு என்ன, அது என்னன்றது ஆழ்ந்த விஷயங்களை கேள்வி மூலம் கேட்டு மறுமொழி சொல்லும் போது கேட்கக்கூடிய நேர்களையும் தந்திருக்கிறேன். அது இறைவனுடைய செயல், இது மனுஷரால செய்கிற விஷயம் அல்ல. இது ஒரு இறைவனுடைய கட்டளையின்படி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கட்டளையா இருந்தாலும் உண்மையிலே அதுக்கு அந்த மனத்தையும் வந்து நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறது தானே. பக்குவம் இருக்கோ என்னவோ சரியாக அவர் எங்கேயும் பயன்படுத்துறார். அதான் யோசிக்கிறது வேண்டாம். அந்த பக்குவம் இல்லாத அபக்குறிகள் நாங்கள் அப்படி இருந்து அவருடைய கருணை அதான் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்ன அப்பண்ணி அந்த என்ன திருவாசகத்திலே வருகின்றது என்ன புழுத்தலை புலியனேன் தனக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு எத்தனையோ புழுக்கள் மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு, எத்தனையோ இச்சைகள் ஆசைகள் கோபங்கள் தாகங்கள் எல்லாம் இந்த தலைக்குள்ள கிடக்கு. அப்படிப்பட்ட இளைஞனான எனக்கு நீ செம்மையாக சிவபதம் அளித்து செல்வமே சிவபெருமான என்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு கருவியாக பாவிக்கின்றார். அது அவருடைய அருள் இருக்கும் வரைக்கும் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் வெத்தொலி செய்கின்ற தகர டப்பாக்கள் தான். அதான் அது உண்மை. அது அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அதுக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்களுக்கு உங்கள்ட்ட இருந்து நாங்கள் நிறைய எடுக்கிறோமே. என்னால் உண்மையில வந்து இந்த திருவாசகம் என்று சொல்லிக்கான் எனக்கு ஞாபகம் பெறுகின்றது. நான் முந்தி ரான்சவுண்ட்ல இருக்கல வந்து சில பேருக்குள்ள தெரியும், வீட்டுக்கு வீடு தட்டி தட்டி அந்த சமயம் மாத்துறதுக்கு வாராக்கள். அப்ப அவையெல்லாம் வந்து கலைச்சி பில்லங்கத்துக்கு வருவேன்னு. அப்ப அவர் ஒரு ஆள் சொன்னா நான் முந்தி முருகனை கும்பிட்டுனான், பிள்ளையாரை கும்பிட்டுனான், எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்ப நான் இந்த பைபிளை படிச்சு இவ்வளவு விஷயத்தை அறிஞ்சிட்டேன். அப்ப நான் சொல்வேன் சம்பவம் உள்ளுக்கு வாருக்குன்னு சொல்லி போட்டு கூட்டிக் கொண்டு வந்து அவத்த கதையை கேட்டு போட்டு திருவாச புத்தகத்தை கொடுத்தேன். இந்த புத்தகத்துல கிடக்கிறத சொல்லும் பாப்போம்னு சொல்லி அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு கேட்டார். நான் இதுக்குள்ள நிறைய கிடக்கு, நீங்கள் வச்சிருக்கிற பைபிளை போல 2 படங்கு பெருசு, அப்ப ஒரு படங்கு கூட தானே அதுக்குள்ள விஷயம் கிடக்கு. இந்த வாசகத்துக்கு ஒரு முருகேற்ற முருக மாட்டேன். அதுல நீங்க சொன்ன கருத்தை நின்று கேட்டா இந்த கிணறு தோண்டித்தான் எடுக்க வேணும்ன்றது உண்மை. ஆனா கிணறு ரெண்டு கேட்டா ஒழுங்கா கிணறுகின்ற ஒரு கிணறு திண்டு வினம் 4 அடி போனோன்னு விட்டுட்டு இன்னொரு கிணறு கிண்டு வினம், அதை விட்டுட்டு இன்னொரு கிணறு கிண்டு வினம், இப்படி 10 கிணறு 10 கிண்டி கடைசியா அது ஒரு இடத்திலேயே கிண்டி இருந்தா தண்ணி வந்திருக்கும். கிண்டுறது இல்ல, அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அவர்கள் இந்த சமயத்தில் இருப்பார்கள், முருகன் 2 வார்கள், ஐயப்ப 2 வார்கள், அந்த குருமா 2 வார்கள், இந்த குருமா ஓடி போட்டு சொல்லுவார்கள் நான் எல்லா இடமும் போறேனப்ப ஒன்றையும் காணையில என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துல போய் கிண்டி கிண்டி தேடப்படாது. இவர்களைத்தான் இந்த பகவத்கீதை சொல்றது அபியபிசாரக பக்தி. வியபிசாரம் என்றால் விபச்சாரம், 10 பேர்கிட்ட போறது. அப்ப அவ்வியபிசாரம் என்றால் விபச்சாரம் ஒன்றே இருக்கிற பக்தி வேணும் என்று கிருஷ்ணர் கேட்கிறார். அப்ப இந்த மதம் மாறும் உண்மையில ஒரு விபச்சாரம் தான். இங்க இருந்து அங்க போறது, இங்க இருந்து இங்க போறது. இப்ப என்னட்ட வந்து என்னோட சொன்னால் உம்முடைய மனைவியை விட அந்த பெண் நல்லா அழகா இருக்கிறார், இருக்கிறார், நல்லா இருக்கிறார் என்றதுக்காக விட்டுட்டு போயிருந்தா. அதே மாதிரி இந்த மதமாற்றம் நடக்கிறது. எல்லா மதங்கள்லையும் உண்மைகள் உண்டு. குர்ஆன் வாசிக்கிறீங்களோ இந்த சத்சங்கத்துக்கு கூட உண்மையாக சொல்லுகின்றோம். கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்றது நீங்கள் உங்களோட சேர்ச்சில உங்களோட இதன்படி வணங்குங்கோ, அதன்படி வழிபட அந்த இயேசுவினோட உங்களுடைய அருள் கிடைக்கும். நாங்கள் அழுதால் உன்னை பெறலாமே. இன்றைக்கு பெண்டிகோஸ்ட் சபையில பாருங்க, அழுதுதான் ஹீலிங் வருகிறது. இங்கேயும் அழுதா வரும். அதுக்காக இங்க இருந்து மாறி அங்கதான் இல்ல. மாணிக்கவாதியோட சொல்லியிருக்கிறார் அழுதால் உன்னை பெறலாமே. இங்க இருந்து உங்களோட 2 கைகளையும் தூக்கி கும்பிடுங்கோ. பாவ மன்னிப்பு எங்க இருக்குன்னு கேட்கணும். பாவ மன்னிப்பு அங்க மட்டும் இல்ல. பல பேர் சொல்றது கிறிஸ்துவ சமயத்துல பாவ மன்னிப்பு இருக்கு, அப்படி இல்லையே. எங்கள் சமயத்திலையும் இருக்கிறது. ஒரு தீபம் ஏற்றும் பொழுதே அந்த பாவ மன்னிப்பு வருகிறது.
தீபோமே ஹரது பாபம் தீபஜோதி நமஸ்துதே. தீபம் ஏற்றும் பொழுது பாபம் போகுது, பிரதட்சணம் செய்யும் பொழுது பாபம் போகுது, ஒரு பூ போடும் பொழுது பாபம் போகுது, நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது பாபம் போகுது. அப்படி இது எல்லா சமயங்களையும் உண்டு. அப்படியா இதுக்கெல்லாம் இங்க இருந்து அங்கே ஓடி அங்க இருந்து இங்கே ஓடி 10 இடத்துல கிணறு தோண்ட தேவையில்லை. ஒரு இடத்துல ஆழமா தோணுங்க, தண்ணி வரும், நல்ல தண்ணி, அந்த ஊட்ட தண்ணியை குடித்து அந்த இறைவனுடைய அருளை பெறலாம். உண்மையிலே டாக்டர் உங்களுக்கு டைம் நேரம் அன்வித்து விட்டது. பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிக்கு நாங்கள் போக வேண்டும். இதுவரை நேரமும் நேயர்கள் பலர் இங்கே வந்து தங்களுடைய கேள்விகளுக்கு வேண்டிய பதிலை டாக்டர் அவர்கள் கொடுத்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேயர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரம் சந்திக்குவோம். வணக்கம் கூறி விடுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் நீண்ட விடுமுறை காரணமாக இருக்க மாட்டாது. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய லெகசி மருத்துவ மைய மண்டபத்திலே சத்சங்கம், பெரியவர்களுக்கான சத்சங்கம் 7 தொடக்கம் 9 மணி வரைக்கும் இருக்கின்றது. குழந்தைகளுக்கான வகுப்பு 4 தொடக்கம் 7 மணி வரைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிய தந்து மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு